ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பழைய சேனல்ல இருந்த எல்லா டிராமாவையும் ஒன்று ஒன்றா மூவி ஃபார்மேட்ல இந்த புது சேனலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த புது டிராமாவை பார்க்க போறோம். இது மூவி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவஸா வந்துட்டே இருக்க போகுது. ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிபிகேஷன் கூட அப்பதான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. இந்த பார்ட்ஸ் பார்க்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். ஒருவேளை அந்த குழந்தை நல்லா இருந்ததுன்னா எனக்கு ஏதாவது ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேச ஆரம்பிக்க ஷெண்டு உடனே பார்த்து என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, 36 கட்டு அதுக்கு பேரு. ஒவ்வொரு கட்டா போட போட அந்த வெட்டுல இருந்து 36 சொட்டு ரத்தம் வரும். அது மாதிரி 36 வெட்டையும் போட்டு அதுல இருந்து உடம்புல இருக்கிற எல்லா சொட்டு ரத்தத்தையும் வெளியே எடுத்துட்டேன்னா நீ அத்தனை நாள் வரைய உயிரோடையே இருப்ப, ரத்தம் வெளியே போற வரைய உயிர் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இங்க பாருப்பா நான் பெரிய ஆளு, என்னால அப்படிலாம் நீ மிரட்டக்கூடாதுன்னு அந்த ஆளு கத்த ஆரம்பிக்கிறான். ஷெண்டு கையில வால் எடுத்து அந்த ஆளு மூஞ்சிலே ஒரு கீரலை போட்டுட்டு முதல் கீரல் போட்டேன், 36 சொட்டு ரத்தம் வரட்டும், அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்ல இல்ல நான் இப்பவே உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்பம் தான் ஆயுதம் செய்யற குடும்பமா இருந்தது, ஏன் தம்பி செஞ்ச ஆயுதம் தான் வெளியே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா தான் வெளியே லீக் பண்ணாரு அப்படின்னு அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆனா உண்மையாவே நான் தான் குடிபோதையில இருக்கும் போது என்கிட்ட பேசி அந்த ஓவியத்தை வாங்கிட்டாங்க, ஆயுதத்தை நான் எதிரி நாட்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா உங்க அப்பா மேல அதுக்கு முன்னாடியே ராஜதுரோக வழக்கு இருந்ததால இது ஒரு கேஸே கிடையாதுன்னு அந்த பழியையும் தூக்கி அவர் மேல போட்டுட்டேன். நான் போடாம இருந்தாலும் அவர் செத்துதான்ப்பா போயிருப்பாருன்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான். அந்த ஆள் முடிய அப்படியே வெட்டி விடுறான் வாள் எடுத்து. ஏயா என் அப்பா மேல கேஸ பழியை போட்டுட்டு என்னமா பேசிட்டு இருக்க, அவர் மேல ஒரு கேஸ் இப்ப வந்து தெளிவாயிடுச்சு, அவர் தப்பு பண்ணலன்னு, இதுக்கு மேல ஒவ்வொரு கேஸா தெளிவாகும் பாரு அப்படின்னு நேரா வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்று நம்ம ஷெண்டு வச்சுட்டு இருக்கான். உள்ள போய் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு சாமி கும்பிடுறதுக்காக எக்கச்சக்கமான மெழுகுபத்தி இருக்கு, நிறைய சிலை எல்லாம் கூட இருக்கு. அங்க போயிட்டு ஷெண்டு யோசிச்சு பாக்குறான், அவங்க அப்பா ரொம்ப நல்லவரா இருந்திருக்காரு, நான் ராஜா கிட்ட சம்பளம் வாங்குறவன், என் வாழ்க்கை முடிகிற வரைய ராஜாக்கு உண்மையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் வார்ன் பண்ணிட்டேன், இதுக்கு மேல ஓ இஷ்டம்னு ஒரு பொம்பளை குரல் கேக்குது. அதை நம்ம ஷெண்டு பார்த்திருக்கான். ஆனா அந்த லேடியோட முகம் நம்ம ஷெண்டுக்கு ஞாபகம் இல்ல, பின்னாடி இருந்து மட்டும் தான் பார்த்திருக்கான். அப்படிங்கறதால நம்ம ஷெண்டு இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா ராஜதுரோகம் பண்ணிருக்காரு அப்படின்னு இல்லாத பழியை அவங்க அப்பா மேல போட்டுட்டு ஆம்பளைங்க எல்லாரையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொன்னு தள்ளிட்டு லேடிஸையும் குழந்தைங்களையும் மட்டும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அடிமை முகாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு நம்ம ஷெண்டு அப்ப சின்ன பையனா இருந்ததால எஸ்கேப் ஆயிருக்கான். அப்பா நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், ஆனா அந்த லேடி யாருன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அந்த லேடி யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சு நீங்க நல்லவருங்கிறத நிரூபிப்பேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷெண்டு வெளியே வரான். அப்போ கரெக்டா அசிஸ்டன்ட் வந்து உங்க பொண்டாட்டி யான்யாவோட ஆபீஸ்ல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அது எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஷெண்டு அங்க இருந்து அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுறான். இங்க யான்யாவோட ஆபீஸ்ல எல்லா ஜென்ஸுமே வந்துட்டு செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு பக்கமா போய் சாப்பிடுறதுக்கு போயிடுறாங்க. யான்யாவும் சூச்சுவும் மட்டும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. யான்யா உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சூச்சு கொடுக்க யான்யா அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுறா. சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு கூட நான் லெட்டர் எழுதிட்டு இருப்பேனே, அவ ஊருக்கு வர போறாளாம் அப்படின்னு சொல்ல சூச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா, நமக்கு எப்பயாவது நம்ம கேஸை பாராட்டி லெட்டர் வரும், அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஆனா நீ மட்டும் அதுக்கு ரிப்ளை பண்ண அப்படின்னு நீயும் அந்த சீங்கிற பொண்ணும் சும்மா பேனாலேயே க்ளோஸ் ஆயிட்டீங்க, அந்த பொண்ணை முதல் முறையா பார்க்க போறியா அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்னு யான்யா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அப்போ யான்யா கிட்ட இன்ஸ்பெக்டர் வரான். நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு கப்பு ஒயினை உங்களுக்கு நான் வந்துட்டு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம கொடுக்க இல்லைங்க நான் சரியா குடிக்க மாட்டேன், எனக்கு குடிச்சா ஒத்துக்காது அப்படின்னு யான்யா சொல்றா. மற்ற மிஸ்ட்ரி எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, ஒயின் இருக்கிற மிஸ்ட்ரி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதா, குடிங்களேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல டக்குன்னு ஏதோ டிராமாட்டிக்கலா கதவை திறக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம ஷெண்டு தான். கதவை திறந்துட்டு வில்லன் மாதிரி உள்ள வந்துட்டு பார்த்து இருந்துக்கோ திருப்பி ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையா அப்படின்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்கிறான். இன்ஸ்பெக்டர் ஓரமா போயிருந்துக்க ஷெண்டு வந்து பக்கத்துல உட்காடுறான். ஷெண்டுவை பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு யான்யா கேட்க நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வேகமா ஓடி வந்து நம்ம யான்யாவோட பாஸ் நீங்க வந்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், இந்த வைனை குடிங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஷெண்டு அதை வேகமா வாங்கி குடிக்கிறான். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களா அடுத்தடுத்து வராங்க. எல்லாரும் நம்ம ஷெண்டு குச்சியே சொல்லிட்டு வைனை கொடுக்க ஆரம்பிக்க அத்தனை பேர் கொடுக்கறதை வாங்கி நம்ம ஷெண்டு குடிக்க ஆரம்பிக்கிறான். யான்யா பாக்குறா உண்மையாவே அவன் அந்த அளவுக்கு நல்லா குடிப்பானா என்ன, இத்தனை தடவை குடிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்துல ஷெண்டுக்கு போதை தலைக்கேறிடுது. ஆனா ஷெண்டு அப்பயும் என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, அந்த மாதிரி ஒரு வைனை கூட குடிக்க முடியாத ஆள் மாதிரி இருக்கா, இப்ப கூட யாரையாவது கூட்டு வா நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்ல யான்யா அவன் கை தாங்களா கூட்டு வந்துட்டு இருக்கா, வா வெளியே போலாம் அப்படின்னு. உடனே நம்ம யான்யாவை பார்த்துட்டு இங்க எங்க விளக்கு எடுத்துட்டு வாங்க நம்ம ஷெண்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறான். யான்யா விளக்கையும் ஊதி விட்டுட்டு போதும் நான் உனக்கு தெளிவா இருக்கல்ல, சண்டை போடுறதுக்கு எதுக்கு விளக்கு இல்லாமலே சண்டை போடு, உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு யான்யா ஷெண்டுவை இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஷெண்டுக்கு போதை தலைக்கேறுது, தடுமாறி விழற மாதிரி போறான். யான்யாவை அப்படி தாங்கி பிடிச்சிட்டு தூண்ல சாஞ்சிட்டு நம்ம ஷெண்டு நின்னுட்டு இருக்க. அசிஸ்டன்ட் வேகமா திரும்பி நின்னுக்கிறான். ஷெண்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யான்யாக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்கான். யான்யா ஒரே தள்ளிட்டு அசிஸ்டன்ட் இங்க வந்து உங்க பாஸை தூக்கிட்டு போங்க, ஓவர் வெயிட்டா இருக்காருன்னு சொல்ல ரெண்டு பேரும் கை தாங்களா ஷெண்டுவை கூட்டு போறாங்க. கரெக்டா
நேரா வண்டி கிட்ட போற நேரம் வந்துருச்சு. ஒருத்தனை மூட்டை கட்டி வச்சிட்டு இருக்கேன்ல, இவனை தான் நீ அடிக்கணும் அப்படின்னு யான்யா சொல்றா. இவனை தான் நீ படிக்கிறேன் பாரு அப்படின்னு ஷெண்டு அவனை படுக்க போட்டு நல்லா குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான். முகமுடிக்குள்ள இருக்கிற அவனும் யாரா என்ன அடிக்கிறீங்க, எதுக்கடா என்ன அடிக்கிறீங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அடிச்சிட்டேன் போதும் போலாமா அப்படின்னு கேட்டு ஷெண்டு நேரா வண்டிக்குள்ள ஏறிக்கிறான். நல்லா வேணும், அடுத்தவன் பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்காத, உன் பொண்டாட்டி கூட வாழ்க்கையை நடத்து புரியுதா அப்படின்னு யான்யா அந்த ஆளை பார்த்து திட்டிட்டு அவளும் வண்டிக்குள்ள ஏறிக்கிறா. அவன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா முகத்தை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த அக்காவோட புருஷன் தான்ல, அவன் தான் உள்ள இருக்கான். யாரா அந்த வேலையை பண்ணதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம யான்யா ஷெண்டுவை பத்திரமா தோல்ல உப்பு மூட்டை தூக்குற ரேஞ்சில தூக்கிட்டு நேரா ரூம்குள்ள கூட்டி வந்துட்டு ஐயோ பொணங்கன்னு கிடக்குறான், என்னால இதுக்கும் மேல முடியல அப்படின்னு பொத்துன்னு பெட்ல வந்து விழறா. ஷெண்டுவோட காலெல்லாம் மேல எடுத்து போட்டுட்டு நல்லா தூங்கி தொலை, நான் போய் ஏன் பெட்ல படுக்கிறேன் அப்படின்னு யான்யா அங்கிருந்து கிளம்புறா. ஷெண்டு உடனே அனாதை முகாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். யான்யா டக்குன்னு திரும்பி பார்த்து உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைச்சேன், எல்லாமே இருக்கா அப்படின்னு கேட்க ஷெண்டு கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. யான்யா யோசிச்சு பாக்குறா, நம்ம ஷெண்டுவை சின்ன வயசுல இருக்கிற போது அனாதை முகாம் ஜெயில தானே அடைச்சு வச்சிருந்தாங்க. அங்க அப்போ யான்யா எங்க இருந்து வருவான்னு தெரியல, ஒரு ஓட்ட வழியா திடீர்னு பூந்து வந்து நம்ம குட்டி ஷெண்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தலைவாரி விட்டுறது, அவனுக்கு கதை சொல்றது அப்படின்னு 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா யான்யாவை நம்ம ஷெண்டு கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா பிரிச்சிருக்காங்க. அதை பத்தி யோசிச்சுட்டு நம்ம யான்யாவும் அழுதுட்டு இருக்க. ஷூ மேடம் ரொம்ப தேங்க்ஸ்னு ஷெண்டு தூக்கத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கான். அட பாவி, உனக்காக போய் நான் அழுதேன் பாரு அப்படின்னு அவனை ஏஞ்சி ஒரு உதைக்கலான்னு போயிட்டு நம்ம யான்யா கட்டில உதைச்சு வச்சிடுறா. ஐயோ கீழே விழுறோமே அப்படின்னு பின்னாடி திரும்பி விளக்குல அடிச்சுக்கிறா. காலு தலைன்னு எல்லாத்துலயும் அடிபட்டு இவனால நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு உள்ள போய் படுக்கிறா. அடுத்த நாள் காலையே ஆகுது. நம்ம ஷெண்டு யான்யாவை பாக்குறான். தலையில அடிபட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்ல, யான்யா சாப்பிடறதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கா. யான்யாவை ஷெண்டு பார்த்துட்டு நம்ம தான் நைட்டு போதையில ஏதாவது பண்ணிட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன ஆச்சு தலையில அப்படின்னு கேட்க இல்ல ஒன்னும் ஆகல அப்படின்னு யான்யா சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. ஒன்னும் நடக்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அப்ப அந்த குட்டின்னு ஒரு பையன் இருப்பான்ல, அவன் வேகமா ஓடி வந்து யான்யாக்கா நெத்தில என்னாச்சு, ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ எப்பரா இங்க உள்ள வந்த அப்படின்னு கேட்க சூச்சு அக்கா வீட்டுல தான் நான் வேலை பாக்குறேன், நீங்க தான் என்ன ஸ்டூடெண்டா சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதான் உங்க பக்கத்துல இருந்தா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஸ்டூடெண்டா சேர்த்துப்பீங்கல்ல, அந்த அக்கா தான் ஓவரா குடிச்சிட்டோம்னா இந்த மருந்து குடிச்சா சரியாடுன்னு கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்ல உடனே ரொம்ப ஓவரா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. வேலையில இருந்து காலி ஆயிருவ பாரு அப்படின்னு நம்ம ஷெண்டு குட்டியை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நான் அக்காட்ட மட்டும் தான் சிரிச்சு பேசுவேன், வேற யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு குட்டி சொல்லிட்டு இருக்க. உடனே ஷெண்டு முறைச்சிட்டு மேனேஜரை பார்த்து கண்டவங்களும் வருவாங்க உள்ள விடுவீங்களா, என் வீடு அந்த அளவுக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம யான்யா கிட்ட இந்த பிரைம் மினிஸ்டர் ஷெண்டுவை பத்தி டீடைல்ஸ் கேட்டாருல, டாப் சீக்ரெட்னு போட்டு ஒரு புக் ஒன்று அனுப்பிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டாரு ஷெண்டு, உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து பழம் சாப்பிட்டாரு ஷெண்டு, பழம் தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப பாரு கோவம் வந்துகிட்டே இருக்கும் யான்யா எழுதி வச்சிட்டு இருக்கா. பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு, என்ன பார்த்தா இவளுக்கு குட்டி புள்ள மாதிரி தெரியுதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் வந்து இந்த தடவை 30,000 தங்க காசு லாபம் வந்திருக்குன்னு சொல்ல, இது யாருக்கும் தெரியாம இருக்கட்டும், அதே மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் காசை கொடுத்து வாய் அடைச்சிரு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல அப்படியே பண்றேன்னு அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்பி போறான். பிரின்ஸுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு அங்க பிரைம் மினிஸ்டர் சொல்லி அனுப்புறாரு. இந்த நேரத்துல யான்யா கால்ல அடிபட்டு தலையில அடிபட்டு ஒரு வழியா நொண்டி வந்து ஆபீஸ்ல உட்கார என்னமா ஆச்சுன்னு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் கேக்குறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம யான்யா ரொம்பவே அடி வாங்கிட்டு ஆபீஸ்க்கு தடுமாறி வந்தப்போ ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல என்னமா ஷெண்டு இன்னொன்னு அடிக்காம இருந்தாரேன்னு பார்த்தோம், அடிச்சு நவுத்திட்டாரு போலயே, அவ்வளவுதான் கொடூர முகம் தெரிய வந்துருச்சா அப்படின்னு கேட்க யான்யா கண்டுக்காத மாதிரி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் உள்ள ஷெண்டுக்கும் யான்யாக்கும் செம்ம சண்டையா, ரோட்லயே சண்டை போட்டாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரம்னு பார்த்தா அங்க நம்ம யான்யா பாஸ் இருக்காரு. பொண்டாட்டி கிட்ட பொண்டாட்டி சொந்தக்காரங்க கிட்டலாம் வேற பொண்ணையா ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போறேன்னு தர்மடி வாங்கிட்டு யான்யா விட மோசமான நிலைமையில வந்துட்டு இருக்காரு. யான்யா இதெல்லாம் பாக்குறா, அவ பாட்டுக்கு அமைதியா வெளியே போயிடுறா. அப்போ நம்ம யான்யா ஃப்ரெண்டு சூச்சு அங்க வந்துட்டு நாளைக்கு டிராமா பார்க்க போயிருந்தேன்டி, எங்க அப்பா பாதியிலே வந்து கூட்டு போயிட்டாரு, எனக்கு தெரிஞ்சது ஜியாங் இருக்கான்ல அவன் தான் அப்பா கிட்ட போட்டு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன்னு புலம்ப ஆரம்பிக்கிறா. நீ வந்து உன் ஜியாங் புராணத்தை பாடு, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சீ இருக்கான்ல அவன் என்ன பாக்குறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் அவளை பார்க்க போறேன் அப்படின்னு யான்யா அங்க இருந்து கிளம்பிடுறா. நீ பொடி பைத்தியக்காரி அப்படின்னு நம்ம சூச்சு அங்க இருந்து கிளம்பி அந்த ஜியாங்னு ஒரு பையனை பத்தி சொல்லிட்டு இருந்தாலே அவனை பாக்குறதுக்கு போறா. அங்க கடையில ரொட்டி வாங்குறதுக்கு அந்த ஜியாங் வந்துட்டு இருக்கானா. சூச்சு போயிட்டு லைட்டா ஒரு சிக்னல் கொடுக்க அந்த கடைக்காரர் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ரொட்டி எடுத்து ஜியாங்குக்கு கொடுக்குறாரு. ஜியாங் அதை சாப்பிட்டுறதுக்காக வாயில வைக்கிறான். அவ்வளவுதான், கடிச்சா உள்ள ஒரு தங்க கட்டி இருக்கு. அதை எடுத்து வேகமா ஜியாங் நம்ம சூச்சூட்ட கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணு தங்க கட்டியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஒண்ணு பத்தாதா 2 வேணுமா அப்படின்னு சூச்சு கேக்குறா. இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க நிறைய கொடுத்துட்டீங்கன்னு சொல்ல சரிடா ஜியாங் நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சூச்சு அங்க இருந்து கிளம்புறா. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சின்ன வயசுல ஜியாங் பிச்சைக்கார பையனா ரோட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது குட்டி பொண்ணு சூச்சு அங்க வந்துட்டு அப்பா இந்த பையனுக்கு நான் தங்க காசு கொடுக்கணும் கொடுங்கன்னு அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கா. அதே மாதிரி நீ எங்க வீட்டுக்குலாம் வந்து வேலைக்காரனாலாம் இருக்க வேண்டாம், நீ ஜாலியா ஊரை சுத்து
புரியுதா அப்படின்னு அப்பப்ப பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு தங்க காசு கொடுப்பா போல. அதனாலதான் நம்ம ஜியாங் இவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டு இருக்கான். அதை பத்தி யோசிச்சுட்டே நம்ம சூச்சுவை பாசமா பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஜியாங். இங்க இன்னொரு பக்கம் நம்ம யானியா வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறேன் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு குதூகலமா வெயிட் பண்ணும்போது உங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, உங்களை அவசரமா கூப்பிட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. யானியா அங்க இருந்து ஓடிடுறா. கரெக்டா அவ பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் ஒருத்தன் வரான். யானியா டேபிள் எழுதி வச்சிட்டு இருக்கா. சாரி சி, என்னால இப்போதைக்கு உன்னை பார்க்க முடியல, அப்பாவுக்கு உடம்பு முடியல, நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்கா. இப்பதான் இந்த பையனை நமக்கு காட்டுறாங்க. இவன் பேர் தான் பான்சி. இததான் சி அப்படின்னு பேரை சுருக்கி லெட்டர் எழுதியிருக்கான். உடனே நம்ம யானியாவும் அதை பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா. கடைசியில ஒரு பையன். இங்க வேகமா யானியா வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தா அங்க பிரைம் மினிஸ்டர் உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா அமைதியா நின்னுட்டு இருக்காரு. ஏமா என்ன சொல்ல சொல்லி உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்புனா, சாப்பிட்டாரு தூங்குனாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொக்க விஷயத்த எனக்கு அனுப்புவ, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு பிரைம் மினிஸ்டர் கேட்க யானியா பாக்குறா. அந்த வீட்டுக்கே நான் வேவு பார்க்க தான் அனுப்புனீங்க, ஆனா அவர் முகத்தை நான் பாக்குற நேரம் எல்லாம் சாப்பிடுற நேரம் மட்டும்தான். சோ என்ன சாப்பிடுறாருங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல டீட்டெயிலா நான் ஏதாவது எழுதணும்னா எப்ப எந்திரிச்சாரு, எப்ப பாத்ரூம் போனாரு, அதை வேணா எழுதவா அடுத்த மாசத்துல இருந்து அப்படின்னு கேட்க அவங்க அப்பா உடனே வாயை மூடி யானியா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இதை விட்டா வர வழி தெரியலங்க, எங்க அப்பாவை வந்து குறை சொல்லாதீங்க, நான் பண்றதுதான் தப்பு, எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல வந்து புருஷனா ஒரு பொண்ணு ஒருத்தனை ஏத்துக்கிட்டா அவனை கடவுளாவே நினைச்சிருவா அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா உனக்கு ஷெண்டுவை பத்தி இன்னும் நல்லா தெரியாது. அவனோட கதையெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கும் போது எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பாவை வந்து எல்லாரும் இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அப்பா மேல ஃபைனல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரோட உயிர் போனதுக்கே காரணம் யார் தெரியுமா அப்படின்னு கேட்க ஒண்ணுமே புரியாம யானியா பாத்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஷெண்டு கேட்டு அவனோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இன்னைக்கு யானியா அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. கரெக்டா பிரைம் மினிஸ்டரும் போயிருக்காரு. மறைஞ்சு வண்டியில கூட போகாம பல்லக்குல ஒய்யாரமா போயிருக்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஷெண்டுக்கு இன்னும் யானியா மேல கோவம் வந்துகிட்டு இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷெண்டு நேரா கிளம்பி அவங்க அப்பாவோட அந்த சீக்ரெட் ரூம் இருக்கும்ல, உள்ள போயிட்டு அமைதியா பாத்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. என் அப்பா பண்ணதெல்லாம் தப்பு, என்னென்ன தப்பு பண்ணாரு நான் எழுதி வச்சிட்டு இருக்கேன், அவரை பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்கேன். அப்பா கெட்டவங்க கூட கூட்டணி போட்டுட்டு நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நான் அதனால இவர் என் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உத்தரவு போடுறேன் அப்படின்னு அரண்மனை வாசல நின்று கத்துன்னு கத்திட்டு இருந்திருக்கான். அப்படியே கத்தி பணியில உறைஞ்சு கூட போயிருந்திருக்கான். அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அப்பா அன்னைக்கு எனக்கு வர வழி இல்ல, ஆனா இனிமே உங்க மேல இருக்கிற ஒவ்வொரு கம்ப்ளைண்டா அடுத்து எரியறது தான் என்னோட ஒரே வேலை, நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அழுதுட்டே நினைச்சிட்டு இருக்கான். இங்க யானியா உள்ள வந்து படுத்துட்டு இருக்கா. ஷெண்டு ஒரு மாதிரி அழுது முடிச்சுட்டு கொஞ்சம் சோகமா வந்துட்டு இருக்க. யானியா கண்டுக்காம ஸ்கிரீனை மூடிட்டு படுத்துட்டு இருக்கா. லைட்டா ஸ்கிரீன் வழியா நம்ம ஷெண்டுவையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஷெண்டு அவ்வளவு நல்லவன் கிடையாது, அவங்க அப்பா மேல நிறைய கேஸ் இருந்தாலும் பெருசா ஆதாரம் இல்லாம அவருக்கு போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க, உண்மையை ஒத்துக்கோன்னு. ஆனா கொல்ற வரைய யாருமே போல. ஆனா ஷெண்டு தான் நிறைய வருஷத்துக்கு அப்புறமா எங்க அப்பா பண்ணதெல்லாம் தப்பு, அவர் எல்லாமே தப்பா தான் பண்ணாரு, பக்கத்து நாட்டுக்காரங்க கூட்டணி போட்டாரு அப்படின்னு எப்ப தெரியுமா சொன்னா, இப்ப இருக்க ராஜா குழந்தையா இருந்தார்ல, முதல் தடவையா ராஜாவா பதவி ஏத்துக்கிட்டார்ல, அன்னைக்கு போய் சொன்னான் எல்லாம் பெரிய பதவிக்கு ஆசைப்பட்டுதான், அப்பாவாவது ஒன்னாவதுன்னு விட்டு கொடுத்தவன் ஒன்ன விட்டு கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து யானியாக்கு நம்ம ஷெண்டு பக்கத்துல ரத்தத்தோட சட்டையில வந்துட்டு பார்த்தல என்னையா ஏமாத்துற, பிரைம் மினிஸ்டர் கூட கூட்டணி வச்சிட்டு இருக்கன்னு யானியாவை கொல்ல வர மாதிரி இருக்கு. யானியாக்கு தூக்கமே வராம எந்திரிச்சிட்றா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஷெண்டு இவன் அந்த பிரைம் மினிஸ்டர் கூட கூட்டணி வச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போய் உட்கார யானியா அவங்க அப்பா மேட்டர் தெரிஞ்சுட்டு கோவத்துல போய் உட்காந்துட்டு இருக்கா. சாப்பாடு நல்லா இருக்குன்னு யானியா சொல்றா, நல்லா இல்லன்னு நம்ம ஷெண்டு சொல்றான். இது கேட்டதும் யானியாக்கு கோவம் வந்துருது. நீ இந்த மாதிரி ஒரு ஆள் தானா, இத்தனை நாள் தான் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தியா, நீ ஒரு கேவலமானவனான்னு கத்திட்டு நம்ம யானியா அங்க இருந்து கிளம்பிட கரெக்டா நேரா நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். உங்ககிட்ட வந்து இத்தனை நாளாவது நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப டைரக்டா அவங்க சுய உருவத்தை காட்டுறாங்க, நம்ம என்ன பண்றது, உங்களுக்குள்ள சண்டன் வேற ஊரு ஃபுல்லா பரவி கிடக்குன்னு சொல்ல, எங்களுக்குள்ள சண்டன் தெரிஞ்சாதான் எதிரி அவனோட பாதுகாப்பை கொஞ்சமாவது குறைச்சுக்குவான், அதனால நான் தான் வாலண்டியரா சண்டைங்கிற மாதிரி பரப்பி விட்டேன்னு சொல்ல, பரவாயில்லையே நீங்க அறிவாளி தான், இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு காத்துட்டு இருக்கீங்கன்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நோட்டீஸ் ஒட்டுறாங்க, பெரிய பெரிய குடும்பத்தை இல்லாதவங்க கூட இந்த மாதிரி எக்ஸாம்ல கலந்துக்கலாம்னு சொல்ல, பெரிய பதவிக்கு வரல அப்படின்னா அந்த பையன் நல்லவனா கெட்டவனான்னு எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க, என்ன ரூல் இதுன்னு நிறைய பேர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அரண்மனையில ராஜமாதா கேட்டுட்டு இருக்காங்க, எக்ஸாம் வரப்போகுது, இந்த பொறுப்பு எக்ஸாம எந்த தப்பும் இல்லாம நல்லபடியா நடத்தி கொடுக்கிற பொறுப்பை யாருக்கு கொடுக்கறதுன்னு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேட்க, பிரைம் மினிஸ்டர் தான் பிரின்ஸோட ஆளாச்சே, பிரின்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பிரின்சஸ் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன பிரைம் மினிஸ்டர் சொல்றீங்க, என் தம்பியும் சரி நீங்களும் சரி பணக்காரங்க பெரிய பெரிய குடும்பம் மட்டும் தான் அடுத்தடுத்து பதவிக்கு வரணும்னு அன்னைக்கு சொன்னீங்க, இப்போ இந்த ஏழைங்க எக்ஸாம் உங்ககிட்ட கொடுத்தா ஒருத்தனாவது மேல வருவானா, எனக்கு தெரிஞ்ச ஷெண்டுக்கு தான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிடுறா. உடனே எங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு அவங்க பொண்டாட்டிக்கும் அவருக்குமே கூட சண்டை நடந்துட்டு இருக்கு, அவர் எப்படி இதுல மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு கேட்க, என் பொண்டாட்டிக்கும்
எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ண தவறிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ராஜமாதான்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ராஜமாதா பாக்குறாங்க, சரி சரி சின்ன பிள்ளைத்தனமா அடிச்சுக்காதீங்க, இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு யார் பொறுப்புன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க நம்ம யானியா வெளியே வந்துட்டு இருக்கா. ரகசியமா யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. யார் அது அப்படின்னு தூணுக்கு பின்னாடி போய் எட்டி பார்த்தா ஓடி போனால நம்ம யானியாவோட அக்கா, அவ பேரு நானியாவா. நானியா வந்து உட்காந்துட்டு இருக்கா. அக்கா நீயா அப்படின்னு யானியா கேட்க, சாரிடி உன்னை மாட்டி விட்டு நான் ஓடி போயிட்டேன், எனக்கு வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, ஆனா பயமா இருந்துச்சு, அதான் இங்க இருக்கேன்னு சொல்ல, வா உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு நம்ம யானியா அவளை கூட்டு போயிட்டு இருக்கா. இந்த நானியாவை பார்த்ததும் எல்லாரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா யானியாவோட அம்மா யானியாவை கட்டி பிடிச்சிட்டு, ஊருக்குள்ள ஷெண்டுக்கும் உனக்கும் சண்டைன்னு கேள்விப்பட்டேன், உண்மையாவே உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கானா, அந்த வெள்ளை கோஸ்ட நான் சும்மா விட மாட்டேன், அந்த பிசாசை என் கையாலே கிழிச்சு எறிகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்கிறா. அங்க கரெக்டா அந்த நானியா வந்துட்டு, சாரி என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு இல்ல, என்ன மன்னிச்சு யானியா அப்படின்னு சொல்ல, என்னது உன்னை வந்து இன்சல்ட் வேற பண்ணிருக்கானா அவன், என்ன நடக்கட்டும் பாரு, நான் வந்தோடனே அவன் தலையை பிச்சு ஏறிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ அவளோட அண்ணன், அந்த குடிகார அண்ணன் அங்க வந்துட்டு இருக்கான். வந்துட்டு, என்னம்மா ஓடி போன பொண்ணு திரும்ப வந்துட்டியா தங்கச்சி, ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஒயிட் கோஸ்ட் இருக்கானே நிறைய வீரர்களோட நம்ம வீட்டு பக்கமா வந்துட்டு இருந்தான்ப்பான்னு சொல்ல, அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் பயப்படுறாங்க. கரெக்டா நம்ம ஷெண்டு நிறைய ஆளுங்களோட உள்ள வந்துட்டு இருக்கான். குடும்பமே பயந்து போய் நடுங்கி நிக்குது. ஷெண்டு விறுவிறுன்னு வந்து நம்ம யானியாவை கூட கண்டுக்காத மாதிரி முன்னாடி போய் நிக்க, உடனே எங்க அந்த நானியா பாக்குறா, என் தங்கச்சியை ஒண்ணு பண்ணாதீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஓ நீதான் அந்த நானியாவா, இவளை இழுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம ஷெண்டு உத்தரவு போடுறான். இந்த யானியாவை சும்மா விடாதீங்க, இவளை இழுத்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாம அந்த அண்ணக்கார பாருங்க, பட்ட பகல்ல வேலை பார்க்காம குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான், அவனை இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷெண்டு அங்க இருந்து கிளம்பிட, இந்த 3 பிள்ளைங்களையும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நேரா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஷெண்டு முன்னாடி யானியாவையும் நானியாவையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இங்க பாருமா நானியா, நீ ஓடி போனதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, ஆனா ஒரு முக்கியமான கொலை கேஸ்ல உன்னோட பாய் ஃப்ரெண்டு, அதாவது ஹஸ்பண்டா பாய் ஃப்ரெண்டான்னு தெரியாது, அந்த ஹன் இருக்கான்ல, அந்த ஹன்னை தான் நாங்க கொலைக்காரன் நம்பிக்கிட்டு இருக்கோம், அவன் எங்க ஓடி போனான்னு சொல்லு, இல்லனா ஓ மேல நாங்க பழிய போட வேண்டி இருக்கும்னு சொல்ல, கண்டிப்பா அவர் கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, ஆனா ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் காணாம போயிட்டாரு, எங்க போயிட்டாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம நானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. யானியா பாக்குறா, அக்கா உண்மையாவே உனக்கு தெரியாதா, என்கிட்டயாவது சொல்லுன்னு சொல்ல, நிஜமா எனக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. ஷெண்டு கிட்ட யானியா பார்த்துட்டு, அந்த டெட் பாடியை நான் செக் பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்க, 3 பேருமா செக் பண்ணி பார்க்கறதுக்கு போறாங்க. இது வந்துட்டு போன மாசம் செத்து போன மாதிரி இருக்கு, இந்த ஆளை பார்த்தா எந்த டேட்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, 5வது மாசம், அதாவது போன மாசம் 7ஆம் தேதி இவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லையே, அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா, இது கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும் போல அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம யானியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஹன் இருக்கானே உன் அக்கா புருஷன், 7ஆம் தேதி தான் அவன் படிக்கிற காலேஜ்ல இருந்து கிளம்பி இருக்கான், அன்னைக்கே இந்த ஆள் இறந்திருக்கான், அப்போ என்ன அர்த்தம்னு கேட்க, காலேஜ்ல போய் முதல்ல விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு யானியா சொல்றா. யானியா கூட காலேஜுக்கு போயிட்டு நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் கையில வாள் எடுத்துட்டு, எவன்டா அது, என்கிட்ட வந்து நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கடான்னு கத்த, அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க. யானியா பாக்குறா, விசாரிக்க தெரியலன்னா வாயை மூடிட்டுடா அப்படின்னு ஒவ்வொருத்தங்க கிட்டயா போயிட்டு அமைதியா கேட்டு விசாரிச்சு வாங்கிக்கிறா. அந்த ஹன்னுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஒரே ஒரு பையன் தாங்க இருக்கான், ரூம்மேட்டு, அந்த பையன் மட்டும் தான் பேசுவான் ஹன்னு கிட்ட, வேற யாரும் அவ்வளவா பேச மாட்டோம்னு சொல்ல, அந்த ஹன்னு கிட்ட போய் கேட்க, 7ஆம் தேதி தாங்க நாங்க அவரை கடைசியா பார்த்தேன், வெளியே போலாமா அப்படின்னு கேட்டேன், ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்க யானியா கிட்ட அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். சரிங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த ஹன்னி என்னைக்கு இங்க இருந்து கிளம்புனான்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு யானியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப குட்டி வந்துடுறான், அக்கா என்ன பண்றீங்க, நான் உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, ஷெண்டு கண்ணை காட்டினதும் ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் அந்த பையன் கழுத்துல வாழை வச்சுடுறான். ஒழுங்கா வாழை சுட்டிட்டு இங்கே நெல்லு, அக்கா குக்கா நாங்க பக்கத்துல போக வேலை வச்சுக்கிட்ட, நடக்கிறதே வேறன்னு மிரட்ட ஷெண்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம யானியாக்கு எல்லா டீடைல்ஸையும் படிச்சு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்க, இது பாரு இதுல தப்பு இருக்க மாதிரி இருக்கு, எல்லாரும் 7ஆம் தேதி தான் அவனை கடைசியா பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம ஷெண்டு கிட்ட சொல்ல, ஷெண்டு பக்கத்துல வந்துட்டு அவளை உத்து ஒரு தடவை பார்த்துட்டு அந்த ஆதாரத்தெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அவன் பெஞ்ச்லயே போய் உட்காந்துக்கிறான். அங்க கண்ணு தெரியல, விளக்கே இல்லைன்னு சொல்றான். ஏண்டா பட்ட பகல் மாதிரி இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, இவன் என்ன ஒரு பைத்தியமோ அப்படின்னு யானியா போய் பக்கத்துல உட்காந்துக்கிறா. ஷெண்டு பாக்குறான், விட்டா மடியிலே வந்து உட்காந்துக்குவா போலயே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். யானியா சொல்லிட்டு இருக்கா, எங்க அக்கா சொல்றா நம்ம கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே அக்காவும் அந்த ஹன்னும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா எல்லாருமே 7ஆம் தேதி ஹன்னை பார்த்தேன்னு சொல்றாங்க, ஓடி போனவன் எப்படி அங்க இருந்திருக்க முடியும், எனக்கு என் அக்கா மேல முழுசா நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, அந்த அளவுக்கு மேடம் நம்புறீங்களா, சரி ஓகே, ஆமா உன் அக்கா மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருந்ததுன்னா உன் அக்கா உன்னை விட்டு எதுக்கு ஓடி போனான்னு கேட்க, அப்புறம் ஒயிட் கோஸ்ட் வெள்ளைப்பைய கட்டிக்கிறதுக்கு யாராவது உண்மையாவே ஒத்து வருவாங்களா, ஆசைப்பட்டு உன்னை யாராவது கட்டிப்பாங்களா அப்படின்னு கேட்டுடுறா. ஷெண்டு பாக்குறான், அப்ப மேடம் நீ மட்டும் இங்க ஏன் இருக்க, வெளியே போ அப்படின்னு சொல்ல, நான் வெளியே போறேன் அப்படின்னு யானியா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. யானியா அப்படியே தெருக்குள்ள சுத்தி பார்த்துட்டு இருக்கா, மார்க்கெட் ஜாலியா இருக்கே அப்படின்னு. அப்ப அங்க ஒரு இடத்துல எதெல்லாம் மேஜிக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு செஞ்சு காட்டிட்டு இருக்கான். உடனே யானியா பார்த்துட்டு கரெக்டா அந்த பையனை
பார்க்க அந்த பஞ்சி இருக்கான்ல, யான்யாவோட ஃப்ரெண்டு, பெண் ஃப்ரெண்டு, அந்த பையன் தான் அங்க வந்துட்டு இருக்கான். ஆனா யான்யா பார்த்ததுல அதனால அடையாளம் தெரியல. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா எங்க மேஜிக்ல எவ்வளவு ஃபேக் இருக்குன்னு சொல்லி காட்டுறீங்க, உங்களுக்கு யாராவது பிரச்சனை தருவாங்கன்னு உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்க, எதுக்குங்க தேவையில்லாம பயந்துட்டு, நிறைய விஷயம் கத்துக்கிட்டது மக்கள் ஏமாறாம இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான், அதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பஞ்சி சொல்லிட்டு இருக்கான். உங்க பேர் என்ன அப்படின்னு யான்யா கேக்குறா. என் பேரு பஞ்சி அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு, சில டவுட் எல்லாம் இருக்கு, நீங்க மேஜிக் பண்றீங்கல்ல, அதுல உள்ள யாருமே இல்லாதப்போ இல்ல உள்ள வேற ஒரு ஆள் இருக்கப்போ வேற ஒரு ஆள் மாதிரி வெளியே காட்டுற மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேஜிக் இருக்கா அப்படின்னு கேட்க, ஒரு சில மேஜிக் எல்லாம் அந்த மாதிரி இருக்கலாம், வாங்க சொல்லி தரேன் அப்படின்னு உள்ள கூட்டு போய் பஞ்சி அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். யான்யா வேகமா ஷெண்டு கிட்ட வந்துட்டு, இப்பயே நீ அந்த காலேஜ் கூட்டு போ, அந்த குற்றவாளி யாரு நான் உனக்கு கண்டுபிடிச்சு தரேன். ஹன் கண்டிப்பா குற்றவாளி இல்ல, என் அக்கா எஸ்கேப்னு சொல்ல நம்ம ஷெண்டு அவளையே பார்த்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. காலேஜ்ல ஹாஸ்டல் ரூம்ல நம்ம யான்யா உள்ள பஞ்சியை கூட்டு போய் உட்காந்துட்டு இருக்க, மத்த எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக. அதுல நம்ம யான்யா பக்கத்துல இருக்கிற பஞ்சிட்ட, சரி ஓகே நீ எப்போ கிளம்ப போற அப்படின்னு கேட்க, நான் இப்ப கிளம்ப போறேன் அப்படின்னு பஞ்சி அங்கிருந்து வேகமா கிளம்பி ஓடிட்டு இருக்கான். வெளியே நின்று பாக்குற எல்லாருமே, இங்க பாருங்க அந்த கொலகாரன் ஏன் நீங்க இருந்து கிளம்பி ஓடுறான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, உடனே கரெக்டா அந்த நேரம் பார்த்து பயங்கரமா வெளிச்சமா இருக்கு, இன்னொரு பக்கம் வெடி வெடிச்சு வெளிச்சம் எல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஷெண்டு பார்த்துட்டே இருக்கான். அப்ப யான்யா வெளியே வரா. எல்லாருமே நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, அந்த கொலை பண்ண யான் தான் வெளியே ஓடினான்னு தானே நினைச்சீங்க, ஆனா ஓடினது என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன், யான் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு அதே மாதிரியே வேகமா ஓடி போயிருக்கான். நீங்க எல்லாருமே வெளியே இருந்து நிழல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, நிழல மட்டும் பார்த்து ஒருத்தர் ஓடுற போது போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து அது அவருதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த ரூம்மேட் இருக்காரு, ரூம்குள்ள கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. அப்பயுமே ரூம்குள்ள மட்டும் தான் வெளிச்சம் இருந்தது, வெளியே எங்கேயுமே வெளிச்சம் இல்லாம அன்னைக்கு முழுக்க இருட்டா இருந்தது. அந்த நேரம் பார்த்து வெளியே வந்த பையன் இந்த சைடு தான் ஓடுனாங்கிறது ரூம்குள்ள உட்கார்ந்து இருந்தவருக்கு எப்படி தெரியும்னு ரூம்மேட்டை பார்த்து கேள்வி கேட்க, நீங்க மட்டும் தான் அவர் முகத்தை பார்த்தேன்னு சொல்றீங்க, ஆனா உள்ள இருந்தவருக்கு வெளியே எந்த பக்கம் ஓடினார்னு எப்படி தெரியும்னு கேட்க, அந்த ஆளு நல்லா வசமா மாட்டிக்கிறான். அங்க ரூம்மேட்டை கைது பண்ணி கூட்டு போறாங்க. ரொம்ப பெருமையா நம்ம ஷெண்டு யான்யாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப யான்யா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே வெளியே பஞ்சி ஓடி போனால ஹன்னு மாதிரி வேஷம் போட்டுட்டு அவன் வந்துட்டு நிக்க, உடனே நம்ம யான்யா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணதுக்கு, உன்னாலதான் கேஸ் சீக்கிரமா முடிஞ்சதுன்னு பல்ல காட்டி பேசிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷெண்டு கிட்ட அவன் அசிஸ்டன்ட் வந்து, என்ன மேடம் இப்படி சிரிச்சு பேசுறாங்க, இத்தனை நாள் உங்களுக்கு இத்தனை பல்லு இருக்குன்னு கூட நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல, ஷெண்டுக்கு கோவம் அதிகமாயிட்டு இருக்கு. பஞ்சி அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஷெண்டுவை ஒரு மனுஷனா கூட மதிக்காம கண்டுக்காம அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஷெண்டுக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. சீக்கிரமா விசாரிக்கிறதுக்கு வந்து தொலை அப்படின்னு அவளை விட்டுட்டே நம்ம ஷெண்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். விசாரிக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ரூம்மேட்டை கூட்டு போயிட்டு அப்ப நம்ம ஷெண்டு கிட்ட தகவல் வருது, அந்த பஞ்சி இருக்கானே பக்கத்து ஊர்ல இருக்கும்போது நிறைய கேஸை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா அப்படின்னு. ஷெண்டு கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ரூம்மேட்டை விசாரிக்க ஆரம்பிக்கிற நேரத்துல கரெக்டா யான்யா உள்ள வந்துடுறா. விசாரணையை ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இங்க பாரியா உண்மையை சொல்லு, அந்த ஹன்னு இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா காணா போயிட்டாரு, நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, அவர் இந்த ஊரை விட்டு ஓடி போறாரு அப்படின்னு தானே அவர் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கேட்க, அந்த ரூம்மேட் சொல்றான், ஆமா அந்த பையன் ஊரை விட்டு ஓடி போறேன் அப்படின்னு சொன்னான், அதனாலதான் அவன் மேல குழப்பழியை தூக்கி போட்டேன், எப்படினாலும் அவன் திரும்பி வர மாட்ட மாட்டான்னு நினைச்சேன், ஆனா அவன் இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என் போயமா அந்த பையன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டே இருந்தான். நானும் பொறுத்து பார்த்தேன். அப்புறம் ஒரு நாள் அவன் தலையில அடிச்சு கொலை பண்ணிட்டேன். அப்புறம் அந்த படியை தான் தூக்கி இந்த ஹன்னு மேல போட்டேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, ஹன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு ஹெல்ப் தான் பண்ணா அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை மாட்டி வேணும்னு ஆசையே படல அப்படின்னு. யான்யா பாக்குறா. சரி இப்ப ஹன்னு ஊருக்கு வந்ததுமே காணாம போயிட்டான், எங்க போயிட்டான்னு சொல்ல ஊருக்கு வெளியே வந்து ஒரு இடம் இருக்கு, கறி வெட்டுற இடம், அங்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம யான்யாவும் ஷெண்டுவும் வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கு, உள்ள யாருமே இல்ல. அப்பன்னு பார்த்து ஒரு சிக்னல் லைட் வருது. இது மெயின் ஹால்ல இருந்து இந்த லைட் வருது அப்படின்னு நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் சொல்ல, யான்யாவை தூக்கி குதிரையில மூட்டை மாதிரி தூக்கி போட்டுட்டு ஷெண்டு போயிட்டு இருக்கான். யான்யாவை கீழே இறக்கி விட்டு வா கையை புடி அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிட்டு இருக்க, உன் கையை நான் பிடிக்க மாட்டேன், ஆலை மூஞ்சையும் பாரு அப்படின்னு ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல அவனை யான்யா கூப்பிடுறா. தம்பி எனக்கு கொஞ்சம் கையை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு. ஷெண்டு திரும்பி முறைக்கிறதுல அந்த பையனும் பக்கத்துல வரதுக்கு பயப்படுறான். யான்யா நானாவே இறங்கி இறங்கி டக்குன்னு மிஸ் ஆகி கீழே விழ போறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷெண்டு பிடிச்சிடுறான். இங்க பாரு நீ ஒரு சரியான வீக்கான ஆளு, ரொம்ப திமிர் காட்டாதன்னு சொல்ல, நீ முதல்ல கையேடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான்யாவும் ஷெண்டுவும் அந்த பில்டிங் குள்ள போறாங்க. பார்த்தா வெள்ளை கலர்ல நெருப்பெறிகிற மாதிரி இருக்கு. அங்க பார்த்தா தூரமா ஒரு பெரிய பேப்பர்ல நம்ம இந்த ஹன்னு, அதாவது யான்யாவோட அக்கா புருஷன் இருக்கான்ல அவனை ஒரு பக்கமும் அக்காவையும் கட்டி போட்டிருக்காங்க. நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு யான்யா போறா. கொஞ்ச நேரம் போறேன்னு ஷெண்டு சொல்றான். உனக்கு அடுத்தவங்க உயிர்லாம் ஒரு மேட்ரே இல்ல, ஆனா எனக்கு அப்படி கிடையாதுன்னு யான்யா ஷெண்டு கையை பிடிச்சி ஒரு கடி கடிச்சிட்டு அங்கிருந்து வேகமா உள்ள ஓடி போயிடுறா. உள்ள போனதும் அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கு. என்னது இது, இந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. ஃப்ளேம்ஸ் எங்கேயாவது சில்லுன்னு இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே மேல இருந்து கத்தியா பறந்து வருது யான்யாவை அட்டாக் பண்ண. ஷெண்டு வேகமா முன்னாடி ஓடி வந்து அத்தனை கத்தியையும் வாளால தட்டி விட்டுட்டு
சொல்லிட்டு யான்யாவை காப்பாத்தி கொண்டு போறான். கரெக்டா அங்க ஒரு லேடி வரா. என் பேர் தான் சென்ஹோ அப்படின்னு கேட்க சிரிக்க ஆரம்பிக்கிறா. யான்யா பாக்குறா, சென்ஹோனா சீரியல் கில்லர், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டா, அவ எப்படி மறுபடியும் இங்க வர முடியும்னு சொல்ல, எனக்கு அழிவே கிடையாது, மறுபடியும் வந்திருக்கேன் நம்ம சிரிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஷெண்டு சரி ஓகே சண்டை போட்டு பாத்துடலான்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஷெண்டு சிக்னல் கொடுக்க வெளியே இருந்து ஷெண்டுவோட ஆளுங்களும் உள்ள வராங்க. ஆனா அப்பன்னு பார்த்து சில பேர் வந்து தலையிட ஆரம்பிக்கிறாங்க. யான்யாவோட அக்காவையும் அந்த புருஷனையும் காப்பாத்துறதுக்காக இன்னும் 2-3 பேர் உள்ள வந்துட்டு அப்போ அந்த கொலகாரி அந்த சென்ஹா இருக்கால அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ஷெண்டு அப்படியே முறைச்சிட்டே திரும்பி பார்த்துட்டு இருக்கான். எப்பவுமே வந்து அந்த மேனேஜர்னு ஒரு லேடி இருந்தாலே பிரின்சஸோட லேடி, அவங்க வந்து நின்னுட்டு இருக்கா. எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, எங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு ஷெண்டு கேட்க, இந்த பையன் யான் இருக்கார்ல அவனை காப்பாத்த சொல்லி பிரின்சஸ் உத்தரவு போட்டாங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல, அடுத்து பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் இருப்பானே அவனும் உள்ள ஓடி வரான். எந்த பிரச்சனையும் இல்ல அதை வந்து தெரிஞ்சுட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. உடனே ஷெண்டு பாக்குறான், பிரின்சஸோட ஆளு இங்க வந்துட்டு இருக்கீங்க, சரி அவங்க தலையீடு தான் இருக்குன்னு பார்த்தா ராஜமாதாவோட ஆளு இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டரும் இங்க வந்திருக்காரு, எனக்கு ஒன்னும் புரியல, உங்களாலதான் அந்த கொலகாரி தப்பிச்சு போயிட்டான்னு சொல்ல, அந்த சீரியல் கில்லரை மறுபடியும் புடிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மினிஸ்டர் அங்க இருந்து கிளம்புறான். சரி ஓகே அப்படின்னு இந்த மேனேஜரை பார்க்க, மேனேஜர் வேகமா அங்கே மயங்கி இருந்து நிமிந்து கிடக்குற யானை பார்த்து, இங்க பாரு பிரின்சஸ்க்கு இன்னும் வந்து மனசுல அதே நினப்பு தான் இருக்கான், நீ மனசு மாறினா உன்னை வர சொன்னாங்கன்னு சொல்ல, அவன் அமைதியா கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு இருக்கான். உனக்கு வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஷெண்டு அந்த யானையும் யான்யாவோட அக்காவையும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல, சரி 2 பேரும் கிளம்புங்க, உங்க மேல இந்த குழப்பலிய யான்யா தொடச்சு தூக்கி எரிஞ்சிட்டான்னு சொல்ல எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஷெண்டுவும் யான்யாவும் மட்டும் நிக்கிறாங்க. ஷெண்டு பார்த்துட்டு யான்யா கிட்ட, உன் அக்கா புருஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரின்சஸ் கூட கனெக்ஷன் இருக்கும் போலவேன்னு சொல்ல, ஆனா அந்த பையன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கான். பிரின்சஸோட ஒரு ஃபேவரே எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கே புரியல, சாரி உன் கையை ஒரு கோவத்துல அவசரப்பட்டு கடிச்சிட்டேன், நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நினைச்சு நான் கடிச்சிட்டேன்னு சொல்ல, இவனே நம்ம ஷெண்டு பாக்குறான். சரி பரவாயில்ல, நாய் கடிச்சா என்ன பண்ண முடியும், நம்ம மறுபடியும் கடிக்கவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆபீஸ்க்கு போற ஆதாரம் தேடுறதுக்கு வரியான்னு கேட்க, வர அப்படின்னு யான்யா பின்னாடியே ஓடுறா. யான்யா போய் விளக்கு வெளிச்சத்துல தேட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்போ நம்ம ஷெண்டுவோட ஆளுங்கெல்லாம் வந்து சுத்தி எல்லா பக்கமும் விளக்கு வச்சுட்டு இப்ப போங்க அப்படின்னு சொல்ல, யான்யா பாக்குறா, சுத்த பைத்தியம் வெளிச்ச பைத்தியம் அப்படின்னு ஷெண்டுவை பார்த்து திட்டிட்டு இருக்கா. ஷெண்டு வந்து உட்கார்றான். கரெக்டா அப்போ யான்யா கையில இந்த சென்ஹோவை பத்தி ஒரு புக்கு ஒண்ணு கிடைக்குது. இந்த சீரியல் கில்லர் 5 வருஷத்துக்கு முன்னாடி 50க்கும் மேல பொண்ணுங்களை கொண்டிருக்கா, அதனால லேடிஸ் எல்லாம் வெளியே வர பயந்துட்டு உள்ளேயே இருந்திருக்காங்க. செத்து போன லேடிஸ் முதுகுல எல்லாம் ஏதோ எரிஞ்ச ஃபிளேம் மாதிரி ஒரு படம் ஒண்ணு போடப்பட்டிருக்கு, ஃபயர் ஃபிளை மாதிரி இருந்ததுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வேற வழி இல்லாம அவளை பிடிச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப எல்லாரும் கண் முன்னாடி அவ செத்து போயிருக்கா அப்படின்னு யான்யா எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்க. ஷெண்டு ரொம்ப க்ளோஸ் அப்ல வந்துட்டு அவளையே குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். எரிஞ்சு போனவ மறுபடியும் எப்படி திரும்ப வருவா அப்படின்னு யான்யா கேட்டுட்டு ரொம்ப பக்கத்துல இருக்கோமோ அப்படின்னு 2 பேரும் தள்ளி போய்க்கிறாங்க. அன்னைக்கு இந்த லேடி நம்ம கண்ணு முன்னாடியே எரிஞ்சு போனால, அவளும் இதே மாதிரி எனக்கு அழிவே இல்ல திரும்ப வருவேன்னு சொன்னா, அதே மாதிரி இந்த லேடியும் வந்திருக்கா. இந்த 2 கேஸ்க்கும் நடுவுல சம்பந்தம் இருக்கு. இத்தனை நாளா அந்த லேடியை யாருக்கும் தேவைப்படல, இப்ப தேவைப்பட்டிருக்கான்னு 5 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இது சாதாரணப்பட்ட கேஸ் இல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய ஆளுங்க இருக்கணும் அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம சூச்சு இருக்காளே, அவங்க அம்மா கலரை ஒண்ணு இருக்குன்னு, உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா, நான் உனக்கு வந்து பாட்டு பாடுறேன் அப்படின்னு கல்லறையில உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. அப்ப மாஸ்க் போட்டு ஒரு ஆளு கல்லறைக்கு வணக்கம் சொல்லிட்டு இருந்தான்ல, அவங்க வந்துடுறான். இப்ப அவன் முகத்தை பார்த்தாலே இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிளாக் கோஸ்ட் லூஜன் இருக்கான்ல, அவன் தான் இங்க வரான். அந்த தாலாட்டு பாட்டு கேட்க அவனுக்கு ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. நேரா சூச்சு முன்னாடி வந்து நின்றுட்டு, இது ஒரு தாலாட்டு பாட்டா, இறந்து போனவங்க காதிலே ரத்தம் வரும் போலயே அப்படின்னு சொல்ல சூச்சு எந்திரிக்கிறா. நான் அடிக்கடி அம்மாவை பாக்கிறதுக்கு வரும்போதெல்லாம் நீங்களும் மாஸ்க் போட்டு இங்க வந்துட்டு இருக்கீங்க, சின்ன வயசுல இருந்து நிறைய தடவை பார்த்திருக்கேன், இங்க வேற யாரை புதைச்சு வச்சிட்டு இருக்காங்க, யாரை பாக்கிறதுக்கு வரீங்க, அம்மா ஏன் எப்ப பாரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, என் முகம் ரொம்ப கொடூரமா இருக்கும் பிறந்ததுல இருந்தே, அதனால தான் மறைக்க மாஸ்க் போட்டிருக்கேன், நீ பாக்கணுமா அப்படின்னு கேட்க, இருங்க 5 எண்ணிக்கிறேன் அப்புறம் மாஸ்க் ஓபன் பண்ணுங்க சூச்சு கண்ணை மூடிட்டு இருக்கா. 5 எண்ணிட்டு கண்ணை திறந்து பாக்குறதுக்குள்ள நம்ம மாஸ்க் மேன் காணாம போயிருக்கான். எங்க போனார் இவரு அப்படின்னு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஷெண்டு கையை பாக்குறான், என்னமா கடிச்சு வச்சிருக்கா, எலும்பையே விட்டா எடுத்திருப்பா போல அப்படின்னு யோசிக்கும் போது யான்யா மருந்து ட்ரே எடுத்துட்டு உள்ள வரா. அப்படியே அப்பாவி மாதிரி உள்ள வந்துட்டு, இல்ல கடிச்சா வந்துட்டு மருந்து போட்டுதான் ஆகணுமா, இல்லனா வந்துட்டு ஆபத்து ஆயிருமான்னு சொல்ல, தெரியும் நாய்க்கடியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஷெண்டு சொல்றான். மறுபடியும் ஓவரா பேசாத, இந்த சிவப்பு பாட்டில் மருந்தை போட்டா போதும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, கையை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு கையில மருந்து போட்டு விடுறா. இவ பார்த்து பத்திரமா மருந்து போட்டு விடுறது நம்ம ஷெண்டுக்கே ரொம்ப இமோஷனலா இருக்கு. அப்பப்ப லைட்டா நம்ம யான்யாவை பார்த்துட்டு கையை அப்படி காட்டிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்க. கட்டு போட்டு முடிச்சதும் நம்ம ஷெண்டு கையை பாக்குறான். கை ஒட்டு மொத்தத்தையும் கட்டி யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கட்டு போட்டிருக்கா. அடி பாவி, கடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு கட்டு போட வந்துட்டு இதான் உன் மன்னிப்பா அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்க, எங்க பாரு தப்பாலாம் எடுத்துக்காத, அது மட்டும் இல்லாம எவ்வளவு நல்லதா கட்டு போட்டிருக்கேன், உன் கைக்கே ஒட்டு மொத்தமா எந்த பாதிப்பும் வராது, கொஞ்சமாவது கிரேட்ஃபுல்லா இரு புரியுதா அப்படின்னு
யானியா அங்கிருந்து ஓடி போறா. ஷெண்டுக்கு இவளை நினைச்சு காமெடியா இருக்கு. யானியா உள்ள போயிட்டு குளிச்சிட்டு இருக்கா அவ பாட்டுக்கு அமைதியா. அப்ப சின்ன வயசு ஷெண்டு ஞாபகம் வந்துருது. ஒரு தடவை யானியாவை யாரோ தரன்னு இழுத்துட்டு போக அங்க இருக்கிற நம்ம ஷெண்டு சின்ன வயசா மாஸ்டர் கிட்ட பழகிட்டு ஒரு அம்பை எடுத்து அந்த ஆள் மேல விட்டுடுறான். யானியாவா வாமா என் பேரு தான் ஷெண்டு அப்படின்னு காப்பாத்துறான். அந்த பையன் தான் இப்ப இருக்கிறதுமா இல்ல வேற ஏதாவது ஆளா அப்படின்னு நம்ம யானியாவே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. இங்க கரெக்டா நம்ம யானியா குளிச்சிட்டு இருக்கும் போதே ஷெண்டு குரல் கேக்குது, யானியா வந்து தொலை அப்படின்னு. என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம யானியா வெளியே போய் எட்டி பார்த்தா ஷெண்டு கழுத்தெல்லாம் ரேஷஸா இருக்கு. என்ன ஆச்சு, நான் மருந்து தானே போட்டு விட்டேன்னு யானியா கையை கழட்டி பார்த்தா கை கடிச்ச இடத்துலயே ஃபுல்லா ரேஷஸ் வந்துருச்சு. என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஷெண்டு கேக்குறான். கரெக்டான மருந்து தானே போட்ட அப்படின்னு யானியா எடுத்துட்டு, ஐயோ 2 பாட்டில் இருக்கு, அரிப்பு மருந்து போட்டேன்டா ஷெண்டு அப்படின்னு சொல்ல ஷெண்டு மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இல்ல ஒன்னும் இல்ல இப்ப கழுவிடலாம் அப்படின்னு யானியா விறுவிறுன்னு குளிச்ச தொட்டி இருக்குல்ல அந்த தண்ணியிலே வச்சு கையை கழுவுறா. அதுவும் இல்லாம அப்படியே குளிச்சுட்டு நனைஞ்சிருக்கா. அந்த முடியையும் தூக்கி நம்ம ஷெண்டு மேல மூஞ்சிலே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறா. ஷெண்டுக்கு எப்பவுமே கிளீன் பைத்தியம் தானே, ஆனா இப்ப பயங்கரமா லவ்ல விழுந்துட்டான் போல. அதெல்லாம் அவனுக்கு பயங்கர ரொமான்டிக்கா தெரிஞ்சிட்டு இருக்கு. அமைதியா பார்த்துட்டு இவ வேணுனே தான் பண்ணா அப்படின்னு முடிய அடிச்சதை சொல்லிக்கிட்டு இருக்க யானியா பாக்குறா என்ன வேணுனே பண்ணிட்டாங்க அப்படின்னு. 2 பேரும் மாறி மாறி ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் யானியா ஆபீஸ் கிளம்பி வரா. அவளை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன மறுபடியும் என்னை பத்தி புதுசா காசிப் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு யானியா கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, செத்து போன பொண்ணு எப்படி மறுபடியும் வருவா, அந்த சென்ஹோ இருக்கால அவ வந்துட்டான்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சூச்சு ஓடி வரா. ஏய் சூச்சு, ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு சீக்கிரமா வர மாட்டியா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அந்த செத்து போன பொண்ணு மறுபடியும் வந்துட்டால அந்த கேஸை பத்தி நான் விசாரிக்கலான்னு இருக்கேன்னு சூச்சு சொல்ல உன்னை யானியா பாக்குறா. அந்த கேஸை எனக்கு கொடுங்க, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணுமா, உனக்கு எப்படிமா அந்த கேஸை கொடுக்க முடியும், உண்மையாவே நீ வந்து பெரிய ஆளோட பொண்டாட்டியா இருக்கலாம், இந்த ஆபீஸ்ல நீ ஒரு டம்மி பீஸ் தானமா அப்படின்னு அந்த பாஸ் அவ்வளவு சீரியஸா சொல்ல கரெக்டா அப்ப யாரும் உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பிளாக் கோஸ்ட் தான் உள்ள வரான். லூஜன் வந்துட்டு தெரியும் யானியா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அந்த கேஸை விசாரிக்கிறதுல அப்படின்னு. இந்த கேஸ் எங்களுக்கு ஹேண்டில் ஆயிருக்கு, அதனால இந்த கேஸை விசாரிக்கிற வரையா எங்க டிபார்ட்மெண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து கேஸை விசாரிக்கிறதுல உங்களுக்கு விருப்பமானு கேட்க இல்லங்க எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு யானியா சொல்லிடுறா. உடனே அப்படியான்னு கேட்டுட்டு லூஜன் அங்க இருந்து போயிடுறான். இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு பக்கம் நம்ம யானியாவோட அந்த அக்கா புருஷன் இருக்கான்ல, யானியா அக்காக்கு மருந்தெல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது பிரின்சஸோட வண்டி நடுவுல வருது. உடனே வேகமா அவன் காலில் விழுந்து என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது இது, எதுக்கு காலில் விழுந்து பேசிட்டு இருக்க, எந்திரிச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல உன் மனசுல இப்ப யாரோ இருக்கும்போது நான் பழசெல்லாம் மறந்துறது தான் கரெக்டா இருக்கும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் அங்க இருந்து கிளம்பிடுறா. அங்க இருந்து இங்க யானும் ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்க. பிரின்சஸ் கையில இருக்கிற மணி எல்லாம் பிச்சு தூக்கி எறிய ஆரம்பிக்கிறா. மேடம் என்ன ஆச்சுன்னு பக்கத்துல இருக்கிற லேடி கேட்க பிரின்சஸ் முறைச்சிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல யானியா கிட்ட லூஜன் வந்து என் கூட டீம் சேர்ந்துரு இந்த கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு யானியா முடியாதுன்னு சொல்லியிருந்தா அதோட தான் முடிஞ்சது. அங்கிருந்து லூஜன் வெளியே போனதும் யானியா கிட்ட அவ பாஸ் வந்து ஏமா நீ வந்து ஷெண்டுவோட பொண்டாட்டியா இருக்கலாம், அதுக்காக லூஜன் கேட்கும் போது இப்படிலாம் நோன்லாம் சொல்லாதம்மா, அவர் எங்களை டார்கெட் பண்ணிட போறாரு, அடுத்து ஒன்னால எங்க ஒட்டுமொத்த டீமும் வந்து கவுந்துற போகுது, இந்த மாதிரி பெரிய பெரிய கேஸ்லாம் நமக்கு தேவையே இல்லைன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து பிரின்சஸ் அங்க உள்ள வந்துடுறா. நேரா வரவ நம்ம யானியா கிட்ட போயிட்டு பரவாயில்லையே ஷெண்டுக்கு இப்படி அழகோட சேர்ந்து அறிவும் பயங்கர திறமையும் இருக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கிறது எனக்கே ரொம்ப லக்கா தான் தோணுது, ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், இந்த கேஸ்ல ஷெண்டுவை கொஞ்சம் கூட ஆஜராக விடக்கூடாது, நீனு சுத்தி நின்று பாக்குற வேலையை மட்டும் அவன் பாத்துக்கிட்டா போதும், இந்த கேஸ்ல இருந்து மட்டும் நீ அவனை வெளியே வர சொன்னா ராஜமாதாட்ட பேசி உன்னோட அக்கா இருக்காளே அவளுக்கும் அந்த ஹண்ணுக்கும் கல்யாண ஏற்பாடு ராஜமாதாவே ஏற்பாடு பண்ண சொல்றேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்குவல்ல, சீக்கிரமா எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட. அவ்வளவுதான். இதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருக்கிற பாஸுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு, உட்காந்துடுறாரு. என்னால முடியல, இவ இருக்கிறதால எல்லா பெரிய பெரிய ஆளுங்களும் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் தேவையே இல்லாம ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, சின்ன சின்ன வேலைங்களை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், எங்க டீமை இவ்வளவு பெரிய பிரச்சனையில கோத்து விடாத அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து ஒரு ஆள் வந்து யானியா கிட்ட, யானியா உங்களை தேடி ஒருத்தங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ராஜமாதா கிட்ட ஒர்க் பண்றவர்னு சொல்ல அவ்வளவுதான் மேனேஜர் கீழேயே விழுந்துடுறாரு. தயவு செஞ்சு வெளியே ஓடி போயிரு, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் உள்ள கூட்டு வராது அப்படின்னு. யானியா நேரா அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் கிட்ட போறா. நான் ஹன்னை பாக்குறதுக்காக போயிருந்தேங்க, அவர் வீட்டுல இல்ல, எங்க இருக்காரு அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் கேட்க யானியா ஒரு மாதிரி குறுன்னு பாக்குறா. உடனே அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் அப்பனா அவனுக்கு என்ன பாக்குறதுல விருப்பம் இல்ல போல, அதனால அங்க இருந்து கிளம்பிட்டான், சரி பரவாயில்லங்க அவன் நல்லா இருந்தா போதும்னு சொல்ல யானியா லைட்டா கேட்டு பாக்குறா. ஆமா உங்களுக்கும் அவருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சவர், அவர் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அசிஸ்டன்ட் மினிஸ்டர் கிளம்பிடுறான். யானியாக்கு டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. என்னடா இது, நம்ம அக்காவோட கல்யாணத்தை கூட இன்வால்வ் ஆகி இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நம்மள தள்ளிப்போன்னு ஆளுக்கு மிரட்டிட்டு இருக்காங்க, என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சுட்டு அவங்க அக்காவை பக்கத்துக்கு போறா. அப்ப அந்த ஹன்னு பக்கத்துல நின்னுட்டு அவளுக்கு சாப்பாடு மருந்தெல்லாம் ஊட்டிட்டு இருக்கான். யானியா போய் அவ கையை பிடிச்சிட்டு அக்கா என்னக்கா நடந்தது அப்படின்னு
கேட்க, எங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு அந்த ஹன்னு கேட்கறான். உங்களுக்கும் அந்த பிரின்சஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யான்யா முறைச்சிட்டே கேட்க, அதெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது சொல்லவும் முடியாது அப்படின்னு ஹன் சொல்லிடுறான். அவர் ஃபோர்ஸ் பண்ணாத, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மறுபடியும் அந்த அக்கா காரி சொல்ல யான்யாக்கு தலைவலி அதிகமாயிட்டே இருக்கு. அங்கிருந்து அமைதியா கிளம்பிடுறா. வெளியே வீட்டுக்கு போலான்னு வந்துட்டு இருக்கும்போது யான்யாவோட அம்மா பாத்துடுறாங்க. பார்த்துட்டு வேகமா வந்து, உன் புருஷன் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து அமிச்சாருடி, நேற்று நடந்த சம்பவத்துல நம்மளாம் பயந்துருப்போன்ட்டு மூலிகை மருந்துன்னு கிஃப்ட் கொடுத்து அமிச்சிட்டு இருக்காரு, எல்லாமே பயங்கர காஸ்ட்லி கிஃப்ட், என் மருமகன்னா சும்மாவா அப்படின்னு பெருமையா பேச, எனக்கே தெரியாம எதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யான்யா யோசிக்கிறா. அவங்க அம்மா உடனே, உனக்கே தெரியாதா, ஒரு வேலை வந்து என்னவா இருக்கும், உங்க அக்காவையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரோ, அதான் கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரோ, என்னவா இருந்தாலும் அந்த ஆள் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ, உன் அக்காக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலங்கிறதால எது வேணாலும் நடக்கலாம், புரியுதா, என்ன பண்றது, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுமே நம்ம அம்மாட்ட சொல்லிட்டு இருக்க. யான்யா பாக்குறா, அம்மா போய் எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு. தோ வரேன் அவங்க அம்மாவோட யான்யா இதா சாக்குன்னு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் அரண்மனையில ஒரு சூப்பரான மியூசிக்கா யான்யாவோட மாமா வாசிக்கிறாரு. ரொம்ப இசை பிரமாதமா இருக்குன்னு சொல்ல, ஷுவானி இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த மியூசிக் பீஸை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அந்த மியூசிக்காரரு சொல்லிடுறாரு. ஷுவானி பாக்குறா, ராஜமாதா உடனே போன தடவை இந்த மாதிரி ஒரு மியூசிக் சூப்பரா கொண்டு வந்து கண்டுபிடிச்சு கொடுத்த, அப்போ என்கிட்ட ஷெண்டு பாவம் நல்ல பையன், அந்த பையனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்ட, அதே மாதிரி நானும் விட்டேன், இப்போ இன்னொரு மியூசிக் கொண்டு வந்துட்டு இருக்க, இந்த தடவை நீ என்ன கேட்க போறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல ராஜமாதான் ஷுவானி சொல்லிட்டு இருக்கா. நேரா ஷெண்டுவை உள்ள கூப்பிடுங்க ராஜமாதா சொல்ல, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஷெண்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஷெண்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ராஜமாதா கேக்குறா. உடனே எனக்கு ஷெண்டு அந்த கேஸ் வேணும் மேடம், நான் அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, அந்த இறந்து போனவ மறுபடியும் அந்த கேஸ் உனக்கு வேணுமா, ஆல்ரெடி அந்த கேஸை லூஜின் தானே விசாரிச்சான்னு சொல்ல, ஷெண்டு பாக்குறான், இறந்து போனவங்க எந்த காலத்துல உயிரோட வந்திருக்காங்க, அது வேற ஆள் இது வேற ஆளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கு பின்னாடி பெரிய மர்மம் இருக்கு, நான் விசாரிக்கிறேன்னு சொல்ல, ராஜமாதா உடனே நீ இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கிற, அதனால அந்த கேஸை உனக்கு கொடுக்குறேன், ஆனா ஆல்ரெடி இந்த சின்ன சின்ன குடும்பத்தை சேர்ந்தவங்க எக்ஸாம் எழுதுற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன், எல்லாத்தையும் உன்னால ஒன்னா ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த பொறுப்பை நான் வேற யார்கிட்டயாவது கொடுக்குறேன், பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ராஜமாதா சொல்லிடுறாரு. ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இந்த ஃபுல் கேபிட்டல் சிட்டியோட பொறுப்பை நீ ஏத்துக்கோ, ஆளுங்க கம்மியா இருக்குன்னு போன தடவையே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்த, அதனால உனக்கு வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வேணும்னா நீ கூப்பிட்டுக்கலான்னு ராஜமாதா உத்தரவு போட்டுடுறாங்க. இங்க பிரின்சஸுக்கு அந்த கேஸ் பிரைம் மினிஸ்டருக்கு போயிருச்சுன்னு தெரியுது. செம்மையா கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இதெல்லாம் லூஜின் பார்த்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பிரின்ஸை பாக்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்துடுறாரு. அந்த கேஸ் நமக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்ல, பிரின்ஸ் அதை கண்டுக்காம அவர் பாட்டுக்கு இந்த பூவை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த ஸ்கூல் எக்ஸாமினேஷன் நமக்கு வந்துருச்சுங்கிறதால நம்ம யாரெல்லாம் ஆளுங்க எடுக்கிறோமோ அவங்களாம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா, இப்போ ராஜமாதாக்கு வயசாயிட்டே வருது, ராஜா இன்னும் குழந்தையா இருக்காரு, ராஜமாதாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த பொறுப்பு உங்களுக்கு வர மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு அங்க பிரைம் மினிஸ்டர் சொல்ல, அதுவா முக்கியம் அப்படின்னு கண்டுக்காத மாதிரி அந்த பிரின்ஸும் போயிட்டு இருக்கான். நம்மளாம் வந்து பிடிக்கிற மாதிரி அவங்கள ஆளுங்களை எடுங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம பணக்காரங்களுக்கு மட்டும் தான் நம்மள பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு, அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஷெண்டுவை என்ன பண்றதுன்னு சொல்ல, போய் வேலையை பாருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு பிரின்ஸ் அமுச்சு விட்டுறான். பிரைம் மினிஸ்டரும் அங்கிருந்து ஏதோ யோசனையோட கிளம்பி வந்துடுறாரு. பிரின்ஸ் பயங்கரமா முறைக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு மறுபடியும் நம்ம ஷெண்டு கிளம்பி அசிஸ்டண்டோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். வரும்போது இப்ப நம்ம கிட்ட முழு பொறுப்பு வந்துருச்சு, அந்த லிண்டாயில தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸோட எல்லா ஃபைலும் இருக்கு, பயங்கர பாதுகாப்பு போட்டு பத்திரமா வச்சிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள போயிட்டோம்னா எங்க அப்பாவோட கேஸ் எல்லாம் அதுல இருந்து நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷெண்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இங்க யான்யா வேகமா வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா போயிட்டு இருக்கா. மறுபடியும் ஷெண்டு பாக்குறான். திருட்டுக்காரி எங்க போற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். யான்யா வேகமா வெளியே வந்துட்டு, அது வந்து நீ கோர்ட்ல என்ன ஆச்சு, நீங்க வீட்ல யாருக்கும் கிஃப்ட் கொடுத்தியா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ல, உடனே ஷெண்டு பார்த்து சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஓகே, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கோர்ட்ல கேஸை நம்ம கிட்டயே கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல, யான்யா உடனே ஹாப்பி ஆயிட்டு கையிலே ஒரு அடி அடிச்சிடுறா. கடிச்சும் வைக்கிறா அடிச்சும் வைக்கிறியான்னு நம்ம ஷெண்டு திட்டுறான். யான்யா அங்கிருந்து மின்னல் வேகத்துல ஓடி போயிட்டு ஷெண்டு டேபிள்ல இங்கெல்லாம் கிரைண்ட் பண்ணி வைக்கிறது, அவன் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறது, டேபிள தொடச்சு வைக்கிறதுன்னு ஐஸ் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. ஷெண்டு பாக்குறான், எதுக்காக இந்த மாதிரி நீ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல உன் கையில அடிபட்டிருக்குல்ல அப்படின்னு யான்யா சமாளிக்க ஆரம்பிக்கிறா. சரி நான் ஆல்ரெடி போயிட்டு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன், உனக்கு சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு நம்ம யான்யா சொல்ல, சமையல் வேற உனக்கு வருமானு ஷெண்டு கேட்கறான். ஹே என்னப்பா நினைச்சிட்டு இருக்க, எனக்கு எல்லாமே வரும், இப்ப பாரு நான் போய் கலக்கலா சமையல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு யான்யா ஓடி போயிட்டு விதவிதமா சமைச்சு எடுத்து வைக்கிறா. மறுபடியும் ஷெண்டுவோட ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு தரன்னு அவனை இழுத்துட்டு வரா. உடனே உட்காந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து வைக்க ஷெண்டு சாப்பிடுறான். உண்மையாவே நல்லதா இருக்கு, நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யான்யா உடனே சிக்கனை சமையலுக்கு ரெடி பண்றதும் மனுஷங்களை போஸ்ட்மார்ட்டம்க்கு ரெடி பண்றதும் ஒண்ணுதான், என்ன சிக்கன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், போஸ்ட்மார்ட்டம் பண்ற பாடி கொஞ்சம் அழுகி போயிருக்கும்னு சொல்ல, ஷெண்டுக்கு சாப்பிட்டதெல்லாம் வாமிட் வர மாதிரி இருக்கு. சரி இந்த சூப்பையாவது குடி, சூப்பரா இருக்கும்னு யான்யா கொடுத்துட்டு இருக்கா. சரி ஓகே இதையாவது குடிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம்லாம் வர வாமிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம ஷெண்டு வாயில வச்சு குடிக்க நல்லா இருக்குன்னு சொல்றான். யான்யா உடனே இது ஒண்ணும் இல்ல, உடம்பெல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு மருந்தை போட்டு பார் மாதிரி பூசுவாங்க செத்து போன உடம்புல, அந்த மருந்து நம்ம சிக்கன்
சிக்கன்ல சேர்த்து சூப்பு வச்சோம்னா டேஸ்டா இருக்கும்னு சொல்ல அவ்வளவுதான். இதுக்கும் மேல தாங்கிக்க முடியல ஷெண்டுக்கு. அது முழுங்க கூட முடியாம வாமிட் வந்துட்டு இருக்கு. யானியா உனக்கு என்னதான் வேணும், டைரக்டா கேட்டு தொலைஞ்சிரு அப்படின்னு சொல்ல யானியா பாக்குறா. ஆஹா, சமைச்சு கொடுத்தா ஒருத்தங்க மனசுல இடம் பிடிக்கலான்னு சொன்னாங்க, வேகமா வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு, ஆமா நான் உன்னே ஒண்ணுதான் கேட்பேன், என்ன இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண விட்டுறியான்னு சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையான்னு ஷெண்டு கேக்குறான். ஆமா, எல்லாரும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இந்த கேஸ் இப்போ உன் கையில இருக்கு. நான் உனக்கு பொண்டாட்டிங்கிறதால நீயே மாட்டினா கூட நான் எஸ்கேப் ஆக முடியும், எனக்கும் சேர்த்து தானே தண்டனை கிடைக்க போகுது, அதுக்கு நானே இன்வால்வ் ஆயிக்கிறேன்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான். சாரி அப்படின்னு யானியாட்ட சொல்லிட்டு இருக்கான். சாரி எதுக்குப்பா, எனக்கு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு நிறைய வந்து கண்டுபிடிக்கணும், கெட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதான் எனக்கு வேணும்னு சொல்ல ஷெண்டு உடனே அமைதி ஆயிட்டு அவனோட பேட்ச் எடுத்து கொடுக்குறான். யானியா வாங்கிக்கிறதுக்கு போறா. ஆனா ஷெண்டு கண்டிஷன் இருக்கு, என்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லா முடிவையும் எடுக்கணும், புரியுதான்னு சொல்ல நீ தான் எனக்கு குரு, உன்கிட்ட கேட்டு தான் எல்லா முடிவையும் எடுப்பேன், உன் ஆர்டர் ஒவ்வொன்றுமே நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு வேகமா அதை வாங்கிக்கிறா. பல்ல காட்டிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில சென்ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அவனோட வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்கு போறா. யானியா சுத்தி முத்தி பார்த்துட்டு இந்த அளவுக்கு இப்படி வெறுமையா வீடு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு உள்ள ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு ஆளு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மேலேயே பார்த்துட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துலயே ஒரு வீட்டு வேலைக்காரர் வேற நின்றுட்டு இருக்காரு. அந்த பையன் மேல பாக்குறான், மேல ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கேன்னு. யானியா வேகமா ஒரு ஏணியை போட்டு மேலே ஏற சின்சு கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையோட துணி ஒண்ணு இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்தாலும் நெருப்பு நெருப்புன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. யானியா பாக்குறா, என்னங்க ஆச்சு, நெருப்பு நெருப்புன்னு வேற கத்துறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு நேரா அவளோட ஆபீஸ்க்கு வர அவளை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. என் பக்கத்துல மட்டும் வராத அப்படின்னு சொல்லிட்டு யானியா கிட்ட வேகமா சூச்சு வந்துட்டு, இங்க பாரு உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சும் உயிருக்கு, நடக்கிறதே வேற பாத்துக்கோ அப்படின்னு மறுபடியும் கிளம்பி போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. யானியா அந்த ஜின்சு துணி கடை இருக்குல்ல, அந்த கடையை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறா. அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையில தான் சம்மர் ஃபங்க்ஷனுக்கு அரண்மனையில இருக்க எல்லாருக்கும் துணி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம். ஆனா அது டிலே ஆயிடுச்சு அப்படிங்கறதால அரண்மனையில பிரின்ஸோட பொண்டாட்டி வேகமா தலையை டேபிள்ல முட்டிக்கிட்டு அரண்மனையிலே உயிரை விட்டுட்டாங்களாம் அவமானத்துல. அதுல இருந்து இப்ப இருக்க பிரின்ஸுக்கும் ராஜமாதாக்கும் எப்பவுமே ஆகாம தான் போயிட்டு இருக்குன்னு அந்த கேஸ்ல போட்டிருக்கு. இது என்ன, இதெல்லாம் ஒரு கேஸ் மாதிரியே இல்லையே, நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு யானியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம இந்த பாஞ்சி இருக்கான்ல, அவனோட வேலையை பார்க்கும்போது அங்க இது அவன மாதிரியே பெரிய பெரிய அறிவாளிங்கெல்லாம் வந்து எல்லாரும் ஒன்னா டீ சாப்பிடலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாஞ்சியும் சிரிச்சிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அங்க ஒரு பெரிய கிளப் கூட்டு போயிட்டு அவனுக்கு டீலாம் வாங்கி கொடுத்துட்டு கரெக்டா அவன் பின்னாடி ஒரே தங்க கட்டியா வந்து நிக்குது. என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேட்க ஷியன் இருக்கார்ல, நம்ம பிரின்ஸ் தான், அவர் ரொம்ப நல்ல மனசுக்காரருங்க, உங்களை மாதிரி பெரிய அறிவாளிங்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்ல, என்னங்க இது அநியாயமா இருக்கு, லஞ்சம் கொடுக்கதான் கூட்டு வந்தீங்களா அப்படின்னு பாஞ்சி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அங்க இருக்கிற ஆளுங்க பிரைம் மினிஸ்டர் உத்தரவையே மீறான் பாரு, இவன் என்ன அவ்வளவு பெரிய பருப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பாஞ்சி அங்க போயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவன் தலையில அடிச்சு யாரோ அவனை கடத்திட்டு போயிடுறாங்க. பாஞ்சியோட சேர்த்து இன்னும் 2 பேரையும். அங்க போய் பாஞ்சி கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த 3 பேரையும் கட்டி போட்டு முகமூடி போட்டு வந்தவங்க தர்மடி அடிக்கிறாங்க. சொல்லுங்கடா, பிரின்ஸ் கூட சேர போறீங்களா இல்லையா, இல்லைன்னா உங்களை என்ன பண்றோம் பாரு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. கரெக்டா பாஞ்சியை கொலை பண்ற மாதிரி அவங்க போகும்போது கதவை உடைச்சிட்டு குதிரையில ஒரு உருவம் உள்ள வருது. வேற யாரு, நம்ம ஷெண்டு தான். அடுத்த ஆளுங்கெல்லாம் உள்ள வந்துட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறாங்க. கரெக்டா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஷெண்டு உள்ள வந்துட்டு இருக்கான். பாஞ்சி ஒரு பெரிய வணக்கத்தை போட்டிருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்தா வெளியே இருந்து யாரும் ரகசியமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷெண்டு எல்லா அட்டாக்கையும் சமாளிக்கிற அந்த நேரத்துக்குள்ள இருக்கிற லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. வெளியே இருந்து வேற சீக்கிரட்டா அட்டாக் பண்றாங்கிறதால ஷெண்டு ஒரு துணி எடுத்து கண்ணுல கட்டிட்டு வர சத்தத்தை வச்சு அந்த அட்டாக் எல்லாம் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆளுங்க வந்து மறைஞ்சு மறைஞ்சு தாக்குறவங்க எல்லாம் கண்ணை கட்டிட்டு சவுண்டை வச்சு அடிச்சு கொண்டுட்டு இருக்கான். ஆனா அப்பயும் ஒரே ஒருத்த மட்டும் நேரா பாஞ்சியை பார்த்து ஒரு அம்பு விட அந்த அம்பை நம்ம ஷெண்டு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு அவனை கொல்லலான்னு போறதுக்குள்ள அந்த பையன் ஓடி போயிடுறான். ஷெண்டு பாக்குறான், ரொம்ப ரொம்ப பலசாலியா இருக்கான், பயங்கர அறிவாளியாவும் இருக்கான், இவன் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்ல எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம பிரின்சஸ்க்கு ஒருத்தி காலம் கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு அவளோட மேனேஜர் இருப்பாளே, அவ வந்துட்டு நம்ம கிட்ட பேப்பர் யாரும் அந்த நோட்டீஸ் மாதிரி விட்டு போயிருக்காங்க, இதுல என்ன போட்டிருக்குன்னா ரொம்ப அந்த சின்ன குடும்பத்துல இருந்து வரவங்க எல்லாம் இன்னைக்கே கொன்றுங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே பிரின்சஸ் ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் ஸ்டார்டிங்லயே அரண்மனையில பிரின்ஸ் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் ராஜமாதாட்ட பேசிட்டு இருக்கும்போது பிரின்சஸ் வேகமா உள்ள ஓடி வரா. ராஜமாதா என்னாச்சு தெரியுமா, சின்ன சின்ன குடும்பங்கள்ல இருந்து அறிவாளி பசங்களை கூப்பிட்டு நம்ம எக்ஸாம் வைக்கலான்னு இருந்தோம்ல, அதுல பெரிய அறிவாளி பசங்களா நேற்று நைட்டு காணாம போயிருக்காங்க, அவங்கள இந்த பிரைம் மினிஸ்டரோட ஆளுங்க தான் பிரின்ஸோட ஆளுங்களோட உதவியோட சேர்ந்து கொன்னு போட்டிருக்காங்களாம், இந்த தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்க பிரைம் மினிஸ்டர் காலில் விழுந்துட்டாரு. இளவரசி என்ன பேசுறீங்க, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு. பிரின்ஸ் எதையும் கண்டுக்காம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க அங்க பின்னாடியே நிக்கிற நம்ம லூஜன் கேக்குறான், எதுக்கா இருந்தாலும் வந்துட்டு ஆதாரம் ஒண்ணு வேணும்ல, அது இல்லாம எப்படிங்க நம்புறது அப்படின்னு. அப்ப ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு ஒரு குரல் கேக்குது. ஷெண்டு உள்ள வரான். ஷெண்டு வந்துட்டு நேத்து வந்துட்டு இங்க பிரின்ஸோட ஆளுங்களால நாங்க நிறைய தடவை தாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பிரைம் மினிஸ்டர் ஷாக் ஆயிட்டு, இல்லங்க நான் அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. ராஜமாதா மாறி மாறி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கும் போது பிரின்ஸும் வேகமா எந்திரிச்சு, இல்ல ராஜமாதா நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இன்னும் முழு
முழுசா முடிக்கல அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். மொத்தம் 3 குரூப் ஆளுங்க நேத்து வந்து எங்களை தாக்குனாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஆளுங்க அந்த ஆளுங்களை கூட்டு வந்து உண்மையாவே அடிச்சு, இங்க பாரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, பிரின்ஸுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அட்டாக் பண்ணி உங்களை கொல்றதுக்கு 2வது குரூப் ஆளுங்க ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஆளுங்களை நாங்க அங்கிருந்து தள்ளி விட்டுட்டோம். அது எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே பிரின்ஸ் பிரைம் மினிஸ்டர் குரூப் ஆளுங்களா தான் இருக்கும். ஆனா 2வது குரூப் ஆளுங்க கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. 3வது குரூப் ஆளுங்க இன்னும் பவர்ஃபுல்லா என்னையும் சேர்த்து கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. மறுபடியும் பிரின்ஸ் கூட சேர்ந்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையாவே பிரின்ஸோட ஆளா இருந்தா கொலை பண்ணும்போது எதுக்கு சொல்லிட்டு சாகணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல ராஜமாதான்னு சொல்ல, என்னை மாட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க போல அப்படின்னு பிரின்ஸ் சொல்லிட்டு ராஜமாதா அந்த கேஸை நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றான். ராஜமாதா பாக்குறாங்க, உண்மையாவே பிரின்ஸோட ஆளுங்கன்னா கொலை பண்றதுக்கு முன்னாடி பிரின்ஸ் பேரை எதுக்காக சொல்லணும்? இந்த கேஸை நல்லபடியா விசாரின்னு அந்த பொறுப்பையும் ஷெண்டு கிட்டே கொடுக்குறாங்க. ஷெண்டு அங்க இருந்து இந்த கேஸை கையில வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் ஓடி வராரு. ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்ல, நான் நீதி என்ன செய்யணுமோ அதுக்காக தான் பண்ணேன், யாருக்கும் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு ஷெண்டு அங்கிருந்து போகும்போது லூஜின் அங்க வந்துடுறான். என்னங்க பெரிய வணக்கம்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் இருட்டுல இருக்கிறது ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும்னு லூஜின் கேட்க, உடனே ஷெண்டு பாக்குறான். அதே தான் நானும் சொல்றேன், இருட்டுல நீ எவ்வளவு நாள் ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம யான்யா, அவ ஃப்ரெண்டு சூச்சு, அப்புறம் அந்த ஷூ இன்ஸ்பெக்டர் இருப்பார்ல அவரு, அப்புறம் சூச்சுவோட ஃப்ரெண்டு ஜியாங் இருப்பான்ல அந்த பையன், 4 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு லைட்டா ஒயின் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கலக்கிட்டோம்ல அப்படின்னு கேட்டுட்டு, அப்போ உடனே சூச்சு வந்துட்டு, ஏண்டி முகத்துல பெரிய மச்சம் இருந்து உங்களுக்கு அசிங்கமா இருந்து அதனால மாஸ்க் போட்டே சுத்துறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு அந்த மச்சம் போறதுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் வேணும், என்ன பண்றதுன்னு கேட்க, உடனே தங்கத்தையும் இன்னொரு மூலிகையும் கலந்து செஞ்ச ரிங் இருக்கே அதை கொண்டு போய் ஒருத்தங்க முகத்தை தேய்ச்சிட்டே இருந்தா அந்த மச்சம் சரியாயிரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு யான்யா சொல்றா. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பல்ல காட்டிட்டு சூச்சு அங்க இருந்து கிளம்பி போறா. ஜியாங்கு காணா சோகமா இருக்கு. இவளுக்கு ஏது புதுசா ஒரு ஃப்ரெண்டு, யார் இந்த மச்சம் வச்ச ஃப்ரெண்டு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான் பயங்கர சைலண்டா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க பாத்தியா யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு யான்யா கிட்ட சூச்சு காட்ட, இந்த பஞ்சி இருக்கானே உட்கார்ந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். யான்யா அங்க போயிடுறா. ஏய் பஞ்சி என்னது இது, எக்ஸாம் வரப்போது இப்படி குடிச்சிட்டு இருக்கன்னு கேட்க, இதுக்கு மேல வந்துட்டு பவர்லாம் எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையே இல்லைன்னு பஞ்சி சொல்றான். ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஷெண்டு கிட்ட பஞ்சி, உன்ன மாதிரி ஆளுங்க பவர் தேடி அலையறனால தான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குதுன்னு சொல்ல, ஷெண்டு அவனை பார்த்து, பவர்ல என்ன தப்பு இருக்கு, பவர் இல்லாட்டினா தான் ரொம்ப கஷ்டம், பவர் இருந்தா நமக்கு பிடிச்சவங்கள நமக்கு வேண்டியவங்கள எப்படி வேணா காப்பாத்திக்கலாம், ஆனா அந்த பவரை எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் பவர் நல்லதா கெட்டதான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். இதுக்கு மேல நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு புலம்பிதான் பஞ்சி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். யான்யாக்கு ஒன்னும் புரியல. பஞ்சியையும் ஃப்ரெண்ட்ஸையும் வண்டியில ஏத்தி விட்டுட்டு பத்திரமா கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அப்பதான் இன்ஸ்பெக்டர் பாக்குறான். யான்யா உனக்கு தெரியாதா, இவனை கொல்றதுக்கு நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க, ஷெண்டு மட்டும் அங்க வந்து இந்த பெரிய சண்டையில போட்டு ஷெண்டு உயிரை பணைய வச்சு காப்பாத்தலனா இவங்க யாருமே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு யான்யா பாத்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம பஞ்சி யோசிச்சு பாக்குறான். யான்யாவை வந்த அன்னைக்கே நேரா தேடி ஆபீஸ்க்கு போயிருக்கான். எது யான்யா அப்படிங்கறத கண்டும் பிடிச்சிருக்கான். அப்ப யான்யா ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது, இவ பாரு தலையிலாம் அடிபட்டு வந்திருக்கா, இந்த ஷெண்டுவை கல்யாணம் பண்ணதுல இருந்து இந்த பொண்ணு கஷ்டப்படுறான்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு புருஷன் இருக்கான்னு தெரிஞ்சதுமே நான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்கணும், ஆனா ஒரு கொடூரமானவங்க கிட்ட நீ மாட்டிக்கிட்ட, உனக்கு எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியலன்னு பஞ்சியை புலம்ப ஆரம்பிக்கிறான். தப்பான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பஞ்சி இருந்துட்டு இருக்கான். இங்க யான்யா வீட்டுக்கு வந்துடுறா. நேரா வந்ததுமே நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் நீங்க எங்க போனீங்க இன்னும் வராம, வந்ததுல இருந்தே நம்ம சார் இருக்கார்ல பாவம், ஒரு ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடாம டீ கூட குடிக்காம உங்களுக்காக வெயிட் பண்ணி சண்டை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பக்கத்துல யாராவது போனா அடிச்சு மண்டையை உடைச்சிருவார் போல, சீக்கிரம் போங்கன்னு சொல்ல, என்னது சார் எனக்கு வெயிட் பண்றாரா, என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னு யான்யா அங்க இருந்து கிளம்புறா. ஏய் சூப்பர் சண்டை பிராக்டிஸ் பா அப்படின்னு கை தாட்ட ஆரம்பிக்க, இப்பயாவது ஏன் ஞாபகம் வந்ததா அடுத்தவங்க கூட சேர்ந்து குடிச்சு கூத்தடிக்காம அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பிஸியா இருப்பல நான் நினைச்சேன், நடுவுல நிறைய வேலை இருந்தது, ஷூ இன்ஸ்பெக்டர் சூச்சுவோட போய் குடிக்கிறதுக்கும் வர போயிட்டேன். சரி ஓகே நீ சாப்பிட்டியா இல்லையா, போய் நல்லா சாப்பிடு, நான் எங்க அம்மா கூட சாப்பிடுறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அவங்கள பாக்குறதுக்கு போறேன்னு யான்யா அங்க இருந்து கிளம்பிடுறா. ஷெண்டுக்கு இன்னும் கடுப்பாயிடுது, இவளுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண மறுபடியும் கிளம்பி ஓடிட்டாலே அப்படின்னு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான். ஷெண்டு காதுல போய் அசிஸ்டன்ட், அவங்க பாருங்க ரொம்ப பிஸியான ஆள் பாருங்க, அதனால தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியல, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு காதுல போய் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷெண்டுவும் யோசிக்கிறான். இங்க யான்யா அவங்க அம்மாவை பாக்கிறதுக்கு வந்துடுறா. அடுத்து டின்னர் போலாண்டி, இப்போ முதல்ல இந்த சூப்பை சாப்பிட்டு நம்ம அம்மா சூப்பு ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. யான்யா உடனே என்னம்மா இது சூப்பர் மாதிரி கசப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கலமான்னு சொல்ல, இங்க பாரு பெஸ்ட் சூப் இது, என் மருமகனும் வந்திருந்தா அவருக்கு ஊத்தி கொடுத்துருப்பேன், இன்னும் 10 மாசத்துல உங்களுக்கு புள்ள குட்டி பிறந்திருக்கும்னு சொல்ல, இதுல எதையாவது கலந்திருக்கியா அப்படின்னு
யானியா கேக்குறா. சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, எதுவும் கலக்கல. ஆனா இப்பதான் ஊருக்குள்ள நிறைய மாயமந்திர சம்பவம்லாம் கேள்விப்படுறேன். அந்த சென்ஹாவ்னு ஒரு லேடி செத்து போனால, அவ கூட ஏஞ்சு வந்துட்டாலாம். அவளை மட்டும் பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஏதாவது மாய சொக்கு பொடியை போட்டு உனக்கும் மாப்பிளைக்கும் நடுவுல குழந்தை பிறக்கிறதுக்கு உடனே வழி பண்ணிடுவேன்னு சொல்ல, இதெல்லாம் யாருமா உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு யானியா கேட்டுட்டு இருக்கா. யானியா அடுத்து அவங்க ஃபேமிலி ஒட்டு மொத்தத்தோட சேர்த்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அங்க யானியாவோட அண்ணா, அதுக்கப்புறம் யானியாவோட அக்கா நான்யா, அவளோட புருஷன் ஹன் எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. சாப்பிடுமா அப்படின்னு யானியாக்கு ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் வச்சுட்டு இருக்க அவங்க அப்பா கேக்குறாரு, உன்னை ஷெண்டு கொஞ்சம் அடிக்கிறதா கேள்விப்பட்டேன், உண்மையாமான்னு கேட்க, ஷெண்டு உள்ள வராருன்னு அறிவிப்பு வருது. அவ்வளவுதான், நான்யாவோ புருஷனும் அங்கிருந்து வேகமா உள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, ஷெண்டு கண்ணில் படக்கூடாதுன்னு. ஆனா அப்ப யானியாவோட அண்ணன் பாக்குறான், ஏன் ஷெண்டு நல்லவர் தானே, என்ன உங்களை கொல்லவா போறாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ எதுக்கடா அப்பையில இருந்து காப்பாத்தப்பட்டு வந்ததுல இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு மத்தவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா ஷெண்டு உள்ள வரா, எல்லாரும் ஒரு வங்கத்தை போடுறாங்க. ஷெண்டு கண்ணெல்லாம் யானியா மேலேயே இருக்கு. என் பொண்டாட்டி வீட்டுல இல்லாதனால எனக்கு சாப்பாடு சரியா இறங்கல, அதான் இங்க சாப்பிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஷெண்டு வேகமா யானியா பக்கத்துல போய் உட்கார, எல்லாரும் பயந்து நடுங்கிட்டே பக்கத்துல உட்காடுறாங்க. யானியா பார்த்துட்டே இருக்கும் போது ஷெண்டு இங்க இருந்து எல்லா சாப்பாடையும் எடுத்து யானியா கிணத்துல வச்சிட்டு இருக்கான். ஒரு பெரிய சிக்கனை எடுத்து கிணத்துல வச்சு நல்லா சாப்பிடுன்னு சொல்ல யானியா திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. உடனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நல்லா சாப்பிடுறா செல்லம், இங்க பாரு உன் குக்கிங் அளவுக்கு இங்க இருக்கிற சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இல்ல, ஏதாலும் நீ சாப்பிடணும்ல அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆரம்பிக்க, யானியா உடனே எனக்கு என் அக்காட்ட கொஞ்ச நேரம் பேசணும் போல தோணுது, நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்களா, நான் அப்புறம் வரேன்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான். ஓ அப்படி வரியா அப்படின்னு. இல்ல நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன், நீ நல்லா பேசி முடிச்சுட்டு மெதுவா வா, சேர்ந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். யானியாவோட அப்பாக்கு தான் தலை வெளியா இருக்கு. கரெக்டா யானியாவோட அண்ணா பக்கத்துல போயிட்டு, சீஃப் நான் சொல்றதை கேளுங்களேன், நான் டிப்ஸ் கொடுத்தேன்ல, அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய ஆளுங்க பின்னாடிலாம் கொஞ்சம் பேர் சுத்தி வந்துட்டே இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஆளுங்கன்னு, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இல்லைன்னு சொல்ல, யானியாவோட அண்ணனாச்சு ரொம்ப பெரிய அறிவாளி தான் நீங்கன்னு ஷெண்டு சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ், அதே மாதிரி நான் எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ப்ரொமோஷனுக்கு அப்படின்னு நம்ம வாயை துறக்க, யானியா அப்பா அவனை வாயை மூடி உட்கார வைக்கிறாரு. மாப்பிள்ள நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே நம்ம ஷெண்டுவும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அடுத்து யானியாவோட அப்பா அவரோட ஸ்டடிக்குள்ள கூட்டு வந்து ஷெண்டு கிட்ட எல்லா ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸையும் காட்ட ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்லையே, இது அரண்மனையில் இருக்கிற அதே ஹேண்ட் ரைட்டிங், அது கூட நீங்க வச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்க, எல்லாமே காப்பி தான், எனக்கு ஒரு தடவை பார்த்தா அந்த ஹேண்ட் ரைட்டிங் மனசுல ஏறிடும், அது பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி அப்படியே ஒரிஜினல் மாதிரி கொண்டு வந்துட்டு இருப்பேன், இங்க இருக்கிற எல்லாமே இமிடேஷன் தான், ஆனா உண்மை மாதிரியே இருக்கும்னு சொல்ல, உங்களுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஷெண்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ யானியாவோட அம்மா அங்க உள்ள வந்துடுறாங்க. மாப்பிள்ள உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் கூட கொண்டு வந்துட்டு இருக்கேன், உங்க அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங்கை என் புருஷன் பிராக்டிஸ் பண்ணாரு, இங்க பாருங்கன்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஷெண்டு பயங்கர கோபம் ஆயிடுறான். என் அப்பாவோடதா அப்படின்னு கேட்கிறான். உடனே அங்கிருந்து யானியாவோட அப்பா ஒரு கும்பிடு போட்டு, எங்களை மன்னிச்சிருங்க, தப்பாலாம் எதுவும் இல்லை, அவர் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப வீரமா இருக்கும், ஒவ்வொரு எழுத்துலையுமே வீரம் தெரியும், அதனாலதான் எதை எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி பரவாயில்ல, என் அப்பா என்னதான் இருந்தாலும் ஒரு துரோகி தான், அவர் ஹேண்ட் ரைட்டிங் வச்சிருக்கிறது பாவம் தான், பரவாயில்ல விடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்போதான் யானியா அம்மாக்கு தான் பண்ண தப்பே தெரியுது. நம்ம ஷெண்டு எடுக்கிறான், அந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கறான், அப்படியே அவங்க அப்பா ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு. ஷெண்டுக்கு ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுது, ஃபிளாஷ்பேக்கு போயிட்டு இருக்கான். உங்க அப்பா ஹேண்ட் ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டேங்க, இந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஹேண்ட் ரைட்டிங்கை நான் பார்த்ததே இல்லைன்னு உடனே யானியா அப்பா சொல்லிட்டு இருக்க. ஷெண்டு உடனே சரிங்க பரவாயில்ல போனா போது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, யானியா அப்புறமா வந்துக்கிட்டும் நான் இப்ப கிளம்புறேன்னு அந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் எடுத்து அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நீ வாய் மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு யானியாவோட அம்மாவை பார்த்து அவங்க அப்பா அவரை திட்டிட்டு இருக்காரு. ஷெண்டு நேரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, உனக்கு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க அப்பா சின்ன வயசுலயே ஒரு விசிறியில எழுதி கொடுத்திருக்காரு, அது ஒண்ணு மட்டும் தான் பத்திரமா ஷெண்டு வச்சுட்டு இருக்கான் அவங்க அப்பாவுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஹேண்ட் ரைட்டிங் ஒத்து போகுது. ஒருவேளை யானியாவோட அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங்கை யூஸ் பண்ணி தான் ஏன் அப்பா மேல எல்லா பழியையும் தூக்கி போட்டிருப்பாங்களோ அப்படின்னு ஷெண்டுக்கு மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சூச்சு மறுபடியும் அவங்க அம்மா கல்லறை கிட்ட வந்து வெயிட் பண்றா. அந்த கல்லறைக்கு பின்னாடி அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, முன்னாடி அந்த மாஸ்க் போட்டு நம்ம லூஜின் வந்துட்டு கரெக்டா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது, ஹே நீ வந்துட்டியா மாஸ்க் அப்படின்னு சூச்சு பக்கத்துல போயிட்டு, உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இங்க பாரு இது ஸ்பெஷல் மோதிரம், இதை எடுத்து நம்ம கையில வச்சுட்டு தேய்ச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன் முகத்துல அந்த மச்சம் காணாம போயிருமா, அதுக்கப்புறம் நீ வந்து முகமூடி இல்லாம தைரியமா அந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணலான்னு சொல்ல, எனக்காகவா இதை கொடுக்கறதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்த, நான் வராட்டி என்ன பண்ணிருப்ப அப்படின்னு லூஜின் கேட்கிறான். நீ வராம இருந்தா நாளைக்கு வந்திருப்பேன், என் அம்மாக்கும் நான் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரிங்கை என்ன தெரியுமா பண்ணணும்னு கையில வாங்கி உன் கையை கூட அப்படின்னு கையில தேய்ச்சி காட்டுறா. இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்ச நாள் அந்த மச்சம் கரைஞ்சு காணாம போயிடுமா அப்படின்னு சூச்சு சொல்ல, லூஜனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது, ரொம்ப அட்டாச்சா ஃபீல் பண்றான். தேங்க்ஸ், இவ்வளவு வேல்யூபிளான பொருளை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு அவன் கேட்க, இல்ல என்கிட்ட தங்கம் நிறைய இருக்கு, அது ஒரு ப்ராப்ளம் இல்ல, நீ வச்சுக்கோ அப்படின்னு சூச்சு சொல்றா. அதை கையில போட்டுட்டு நான் எப்பவுமே பத்திரமா அதை வச்சிருப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்துக்கிட்ட கையை கொண்டு வந்துட்டு இருக்க. சூச்சுக்கே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா ஆயிருது. அவன் நர்வஸா பார்த்துட்டு இருக்கும் போதே, ரொம்ப தேங்க்ஸ் இந்த மோதிரத்துக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு
அப்படின்னு லூஜின் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க அடுத்த நாள் நம்ம லூஜின் ஊருக்குள்ள நகர்வலம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு போய் கால்ல விழறா. இந்த பொண்ணு பேரு யுன்சி. யுன்சியை பார்த்துட்டு லூஜின், யாருமா நீ, எதுக்கு ஏன் கால்ல வந்து விழறன்னு கேட்க, அந்த டைலர் கடை ஒன்னு கேஸ் போட்டு அந்த டைலர் கடையவே இழுத்து மூடிட்டாங்கல்ல, எல்லாரையும் கொண்டுட்டாங்களே, அந்த டைலர் கடைக்கு பிசினஸ் பண்ற ஒரு ஃபேமிலில இருந்து வரேன், அந்த டைலர் கடை மேல தப்பே இல்லைங்கன்னு சொல்ல, இங்க பாரு இந்த பொண்ணை கூட்டு போய் கொண்டு போடுங்க, நம்ம கிட்ட தேவையில்லாம அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கான்னு லூஜின் சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா ஷெண்டு வந்துடுறான். என்ன பண்றீங்க, பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணை கொல்றதை பத்தி எப்படி நீங்க யோசிச்சு பாக்குறீங்க, உங்கள்ட்ட நீதி கிடைக்கும் நம்பி தானே அந்த பொண்ணு இங்க வந்துட்டு இருக்கான்னு சொல்ல, ஷெண்டு தான் வந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுமே அந்த பொண்ணு திரும்பி, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை பாப்பேன் நினைச்சு கூட பார்க்கல, என் குடும்பத்துக்கு அந்த டைலர் ஷாப்புக்கு எல்லாருக்குமே நீங்க தான் நீதியை வாங்கி தரணும்னு சொல்ல, அந்த கேஸ் அவர் பாத்துக்குவாரு, வா கிளம்பலாம் அப்படின்னு அங்க இருந்து லூஜின் கிளம்பி போயிடுறான். அந்த பொண்ணு உடனே, இங்க பாருங்களேன் இந்த பேட்டர்ன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து நோட்டீஸ் தான் இது, அதனாலதான் அந்த கடையே ஒட்டுமொத்தமா அடிச்சு குடும்பத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த வர பேப்பரோட இந்த டிசைன் இருக்கிற பேப்பர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி இந்த டிசைனை அழிச்சிட்டு மீதி இருக்கிற பேப்பர்ல புது டிசைன் போட்டிருக்காங்க. இந்த டிசைன் ராஜ குடும்பத்துல ராஜாவும் ராஜமாதாவும் மட்டும்தான் போடலாங்கிறதால தான் அந்த பிரின்சஸ் அவங்க குடும்பம் எல்லாமே அடிபட்டு இறந்து போனாங்க. இதுல யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தோணுது இல்லைன்னு சொல்ல, இந்த பொண்ணை கூட்டி போய் வெளியே விடுங்க, நான் கேஸை பாத்துக்கிறேமா, நீ தலையிடாத அப்படின்னு நம்ம ஷெண்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த பொண்ணு மறுபடியும் ஊருக்குள்ள வந்து இப்ப என்ன பண்றதுன்னு இந்த யூன்சி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவளை யாரோ கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் அந்த பக்கமா சுத்தி வந்துட்டு இருக்கவா நேரா உள்ள போயிடுறான், அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். ஆனா கொலைகாரன் தப்பிச்சு போயிடுறான். இந்த இடத்துக்கு நம்ம ஷெண்டு யான்யா எல்லாரும் வராங்க. யான்யாவை பார்த்து நல்லா பல்ல காட்டிக்கிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வணக்கத்தை போட, ஷெண்டுவை பார்த்து மட்டும் லைட்டா முறைக்க ஆரம்பிக்கிறான். ஷெண்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு, ஏமா உன்னை ஊரை விட்டு போன்னு சொன்னேன், கொஞ்சம் கூட உன் குடும்பத்தை பத்தி அக்கறையே இல்லாம இங்க வந்துட்டு இருக்க, இனிமே உன்னை ஃபாலோ பண்ணி வருவாங்க கெட்டவங்க, உன் குடும்பத்தை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல, அதை பத்திலாம் நான் யோசிக்காம வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மேல உன் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நான் ஆள் அனுப்புறேன் அப்படின்னு நம்ம ஷெண்டு சொன்னதும் அந்த பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ், நான் இதுவரை கவனிக்காம விட்டுட்டேன், ஆனா நீங்க இருக்கதால கவலையே இல்லைன்னு யான்யா முன்னாடியே ஷெண்டுவோட கையை பிடிக்கிறதுக்கு வரா. ஷெண்டு அங்க இருந்து கண்டுக்காம கிளம்பி போயிட யான்யா அவளையே முறைச்சு பாத்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணுட்ட, நம்ம யான்யா உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, நீ யாருமா என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அந்த யூன்சி கத்த ஆரம்பிக்கிறா. பக்கத்துல நிக்கிற ஷெண்டுவோட அசிஸ்டன்ட், இங்க பாருங்க எங்க மேடத்துக்கிட்ட பார்த்து பேசுங்கன்னு சொல்ல, யூன்சிக்கு இப்பதான் தெரியுது ஷெண்டுவோட பொண்டாடி தான் யான்யா அப்படின்னு. இன்னது ஷெண்டுக்கு கல்யாணம் ஆயிருச்சா, எந்த பொண்ணையுமே ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஏதாவது பொண்ணு வந்தா கூட அந்த பொண்ணு செத்து போயிடும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்பேற்பட்ட ஷெண்டு கூட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இத்தனை நாளா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்பேற்பட்ட ஷெண்டுக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்க ஷெண்டு பாக்குறான், யார் இந்த பைத்தியக்காரி அப்படின்னு. அசிஸ்டன்ட் உடனே நம்ம யானியாட்ட போயிட்டு, அந்த பொண்ணு தப்பா பேசுறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல, இந்த ஊர்ல யாருக்கு தான் ஷெண்டு மேல லவ் இல்ல, அதுவும் இல்லாம எனக்கும் அவருக்கும் இருக்கிறது ஒரு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிடுறா. உடனே ஷெண்டு பக்கத்துல வரான். அப்ப என்ன, உனக்கும் எனக்கும் இருக்கிறது எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, இதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்ல வரியான்னு கேட்க யான்யா ஆமான்னு சொல்றா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. காதலுக்கு ஒரு புது போட்டி வேற வந்திருக்கு. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய். எல்லாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ட்ஸும் அதே மாதிரி அடுத்தடுத்து புது மூவி ஃபார்மேட்ல எல்லா சீரிஸும் வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான அடுத்த வீடியோவோட பாக்குறேன். அது வரைய பாய்.